ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர், நீங்க இந்த மாலை நேரத்துல எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்மோடு கொஞ்ச நேரம் செலவிடும்படியாக ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, கடந்த சில நாட்களாக முற்பிதாக்களின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ரகசியங்களை, அப்பா, ஆசீர்வாதத்திற்கான வழிகளை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, யாக்கோபின் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறதே நாங்கள் ஆண்டவரே அறிந்து கொள்றதுக்கு எங்க மனக்கண்களை திறந்தருளுங்க. பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களோடு கூட பேசுங்க. இணைப்புல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகள்லயும் கர்த்தர் நீங்க கூட இருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடி காத்துக்கொள்ளுங்க. அப்பா, அண்ணனை மறைத்து உம்முடைய வார்த்தை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. எங்களோடு கூட பேசுங்க. இது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க, உலகம் முழுவதும் இந்த வார்த்தைகள் கடந்து செல்ல கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த ஜூம் கூடுகைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நம்ம யாக்கோபுடைய வாழ்க்கை சரித்திரத்தை, இல்லை யாக்கோபுடைய பகுதியை பார்க்கும்போது இது 5வது வாரம். இந்த வாரத்தோட நம்ம யாக்கோபை முழுமையாக பார்த்து முடிக்க முடியும்னு நான் நம்புறேன். நம்ம அடுத்த பகுதிக்குள்ளாக போகும் முன்பாக போன வாரத்துல நடந்தவைகளை, இல்ல போன வாரத்துல நம்ம சிந்தித்தவைகளை பத்தின ஒரு ரிமைண்டர், அதாவது ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். அதை ஞாபகப்படுத்திக்கிறது ஒருவேளை இந்த பகுதிக்கு புதிதாக வருகிறவர்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். மற்றவங்களுக்குமே போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன நினைவூட்டலா இருக்கும்னு நான் நம்புறேன். ஆண்டவர் தாமே கேட்கிற உள்ளங்களை ஆயத்தப்படுத்துவாராக. பரிசுத்த ஆவியானவரோட பிரசன்னம் கேட்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, நம்ம யாக்கோபின் வாழ்க்கையை நம்ம கடந்த 4 வாரங்களாக பார்த்துட்டு வரோம். அந்த 4வது வாரத்துல பார்த்தத சுருக்கத்தை தான் இப்ப நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். இந்த கானான் தேசத்திற்கு பிறகான வாழ்க்கை, அதாவது இவரு பதான் ஆராமுக்கு நோக்கி தன்னுடைய வீட்டை விட்டு போய் திரும்ப தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிறதற்குமான வாழ்க்கை யாக்கோபின் ஒரு வாழ்க்கை வட்டம். அதாவது லைஃப் சைக்கிள் ஆஃப் யாக்கோப் அவுட்சைட் கேனன் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப அழகா ஒரு வார்த்தையில பயன்படுத்துறாங்க. அதை எப்படி சுருக்கமா அதை பத்தி நம்ம பார்த்தோம். அதை இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது லைஃப் சைக்கிள் ஆஃப் ஜேக்கப் அப்படின்னு போட்டிருந்தாங்க. த ஆஃப்டர் கானன் அப்படின்ட்டு. அப்போ அதுல பாத்தீங்கன்னா, பெத்தேல்ல துவங்கி மக்னாயிம் வழியா பானியல்ல அந்த காரியம் நிறைவு பெறுது. அதாவது கிளைமாக்ஸ் பானியல்ல வருது. அதுக்கப்புறம் தான் புறப்பட்டு வருகிற காரியத்தை பார்க்கிறோம். அதாவது இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனா, இன்னொரு வார்த்தையில நம்ம சொல்லப்போனா, யாக்கோபு இஸ் இஸ்ரவேலாக பெயர் மாற்றப்படுகிற ஒரு அனுபவம் அல்லது விஷயம் அல்லது காரியம் நம்ம சொல்லலாம். நம்ம போன வாரம் பார்த்தோம். பிறகு ஏசாவுடைய சந்திப்பிற்கான ஆயத்தங்களை அவன் மக்னாயிம் அனுபவத்தை பார்த்த உடனே பண்றான். அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பரிவாரங்களை பலவிதமான அடுக்குகளாக பிரிக்கிறான். பிரிச்சு வைக்கிறதுக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஏன் அப்படி பிரிக்கிறதுக்கான இன்னொரு காரணம் இருக்கு. அவன் ஏசாவை சந்திக்க தன்னுடைய ஆட்களை அனுப்புறப்போ, ஏசா 400 பேரோட வரான், அவனை எதிர்கொண்டு வரான்னு சொன்னப்போ மிகவும் பயந்து கலங்கி அவன் என்ன பண்றான், தன்னுடைய பரிவாரத்தை பிரிக்கிறான். அப்போ ஒரு காட்சி என்னன்னா, இது பெத்தேல்ல ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீ கானான் தேசத்துக்கு திரும்ப வரைக்கும் உன் கூட நான் இருப்பேன். உன் பேல இதா இருப்பேன் அப்படின்னு பார்க்கிறத நம்ம சொன்னதெல்லாம் ஒருவேளை மறந்தானோ, இல்ல ஒரு பயத்திலும் கலக்கத்திலும் மயங்கி போனானோ தெரியல. இந்த ஸ்கிரீன்ல பார்க்கிற ஒரு காரியத்தை கூட நீங்க பார்க்கிறீங்க. ஆதியாகமம் 32, 12, 19, 20ல பார்த்தீங்கன்னா எல்லாம் பின்னாடி வச்சுட்டு, அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான். அதாவது யாக்கோபு முன்னாடி பலவிதமான பரிவாரங்களை அனுப்பிச்சு கடைசியில நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கடைசி வார்த்தை ஒருவேளை ரெட் லெட்டர்ல ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா புரியும். ஒருவேளை என் பேரில் தயவாயிருப்பான். சொல்லப்போனா பல அடுக்கு பாதுகாப்புகளை தாண்டி கடைசியில என்ன பார்த்தா, இந்த நடுவுல இருக்க இந்த காரியத்தெல்லாம் பார்த்துட்டு என் மேல தயவா இருப்பான்னு சொல்றான்.
அப்படின்னு நம்ம பார்த்தோம். அத தாண்டி ஒரு காரியம் என்னன்னா, முதல் தடவையாக யாக்கோபு தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு காரியத்த பார்க்கிறோம். இந்த ஜெபம் வந்து யாக்கோபு பண்ணுகிற முதல் ஜெபம். அந்த முதல் ஜெபத்த பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்கு. ஆண்டவர் வந்து அவனோடு போராடுகிறவர். அதாவது நம்ம பார்த்தோம் ஓசியா 12:5ல நம்ம அதுல பார்த்தா போராடுகிறவர் அ யா அந்த யாரு ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தையும் நம்ம பார்த்தோம். அப்போ போராடி மேற்கொண்டு உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த இடத்திற்கு பானியேல் என்று பெயரிட்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர் ஆண்டவருடைய தொடைச்சந்தை தொட்டார், நொண்டி நொண்டி நடந்தாங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். ஆனா, அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த அதிகாரத்துல எ 33வது அதிகாரத்துல ஏசாவை நேரடியாக எதிர்கொள்ளுகிற அனுபவம். அந்த அதிகாரம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன்ல பார்த்தப்போ, அவன் பரிவாரங்கள பிரிச்சு நான் கடைசியில இருப்பேன் அப்படின்னு சொன்ன யாக்கோபு இந்த அதிகாரத்துல பார்த்தா 400 பேரோடு வருகிற அ ஏசாவை இவன் முன்பாக போய் எதிர்கொண்டு அவன வந்து வரவேற்க அல்ல அவனை எதிர்கொள்ள போகிறான். இது அவர் போன அதிகாரத்துல சொன்னதுக்கு நேர்மாறான ஒரு காரியம். இப்ப நீங்க எல்லாம் போங்க பின்னாடி நான் வருவேன்னு சொன்னவன் அந்த எண்ணத்தை அந்த மாற்றிக் கொண்டதைப் போல ஒருவேளை ஏன் மாத்தி இருக்கணும்னு கேட்டா ஒருவேளை அந்த தானியேலின் அனுபவம். அவன் யாக்கோபா அந்த திட்டத்த பிளான் பண்ணான். இப்ப இஸ்ரவேலா இருக்கிறதுனால அந்த திட்டம் மாறிப் போயி, அவனை எதிர்கொண்டு போகிறான். அவனை எதிர்கொண்டு போகிறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஒருவேளை ஏசாவை பற்றி நம் மனசுல எல்லார் மனசுல இருந்த பிம்பங்களுக்கு எதிர்மாறா, அவன் ஒரு அன்புமயமா இருக்கிறான். ஒரு பெருந்தன்மையான ஒரு ஆளா இருக்கிறான். நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சகோதரர்கள் ஒருமித்துன்னா, அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஓடி வந்து கட்டி தழுவி யாக்கோபின் கழுத்தில் அவன் முத்தமிட்டு அதெல்லாம் ரொம்ப ஒரு அழகான ஒரு காரியம். யாராலும் மறக்க முடியாத அந்த பகுதிய கடந்து போகிறது போன வாரம் நம்ம பேசினது கூட பலருக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த உணர்ச்சி மயமான காட்சிகள். அது இல்லாம முக்கியமா நம்ம வந்து அதில கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தனக்கு எதிரியாக தன்னை கொல்ல வகை தேடினவனாக நினைத்துக் கொண்டிருந்த ஏசாவ யாக்கோபு எப்படி அழைக்கிறான்னு பார்த்தா, 5 முறை "என் ஆண்டவனே, என் ஆண்டவனே" அப்படின்ட்டு அழைக்கிறத பார்க்கிறோம். இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதே மாரி தன்னை பற்றி சொல்றப்போ, தன்னுடைய சுயத்தை பத்தி சொல்லாதபடிக்கு, அவன் என்ன சொல்றான்னா, "உமது அடியான்." இங்கிலீஷ்ல பார்த்தா, யுவர் செர்வன்ட் அப்படின்ருக்கு. அப்போ அவரை உயர்த்துகிற ஒரு காரியம், அ தன்னை தாழ்த்திக் கொள்ளுகிற ஒரு காரியம். பண்ணி அவங்களுடைய உறவெல்லாம் வந்துச்சு. இவன் குடுக்கிற பரிசு எல்லாத்தையும் வேண்டான்றான். அப்புறம் வந்து ரொம்ப மனசு பெருந்தன்மையா அத ஏத்துக்கினான். ஏத்திட்டு சேயீர் கூப்பிடுறான். நம்ம பின்னாடி வரேன்னு சொல்றான். ஆனா போறதில்ல. அவன் வந்து சொல்லப்போனா எதிர் திசையிலே போறான். அந்த எதிர் திசையில போகிறப்போ, நீங்க பார்த்தீங்கன்னா, நான் நடக்கிற காரியம் என்னன்னா, அவன் என்ன சொன்னானோ அதை செய்யல. ஆனா, எ பெத்தேலுக்கு போற வழியில சுக்கோத் என்ற பகுதிக்கு போறோம். இந்த சுக்கோத் என்ற பகுதிக்கு போன உடனே, அங்கேயே அவன் தங்குகிறான். இது வந்து ஒரு திரும்ப எதிர்பாராத அதாவது அவன் தெற்கு திசை போகணும். அங்க தங்கல. வடக்கு திசை நோக்கி போகுறான். போயி அந்த சுக்கோத் என்ற இடத்துல தங்குறான். ஏன்னா, அது வந்து மிகவும் செழிப்பான ஒரு இடம். இவனுக்கு நெறைய கால்நடைகள் இருக்கிறதுனால, அதுக்கெல்லாம் தீவனம் கிடைக்கும். தன்னுடைய வாழ்க்கை சுலபமா இருக்கும்ன்ட்டு ஒருவேளை அவன் நினைச்சிருக்க கூடும். அந்த இடத்துல அ அவன் வந்து ஒரு பெரிய வே தனக்கான ஒரு வீட்டை கட்டி, மற்ற எந்த முற்பதாக்களும் வீட்ட கட்டுறதில்ல. வீட்டை கட்டி அங்கேயே தங்கி, தன்னுடைய கால்நடைகளுக்கு கூடாரம் போட்டு, அந்த இடத்திலேயே தங்கின பிறகு, அடுத்த 34வது அதிகாரம் நிகழ்கிறத நம்ப பார்க்கிறோம். ஆனா, தேவனுடைய திட்டப்படி நடவாமல், வழி விலகி போகிறபோது நடக்கிற ஒரு விபத்து, இந்த 34வது அதிகாரம்ங்கிறத பார்க்கிறோம். அந்த அதிகாரத்துல நடந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கடைசியில பார்த்தா, தனக்கு கடவுள் கொடுத்த ஒரே மகளான தீனாளை அந்த அதிகாரத்தில இழந்து போறான். அந்த இழப்பின் விளைவாக, இல்ல அந்த கோர சம்பவத்தின் விளைவாக அந்த சகோதரர்கள்
தீனாளுடைய சகோதரர்கள் நடந்து கொண்ட கரடு முரடான இல்ல ஒரு ஆங்காரமான செயல்கள், அந்த மக்களை எல்லாம் வஞ்சகமாக வெட்டி வீழ்த்தின செயல்கள் வந்து யாக்கோபை மிகவும் துக்கப்படுத்தி, என் வாசனையை கெடுத்தீர்கள்ன்னு சொல்லி அந்த அந்த வசனம் கடைசியில நம்ம சொல்றத பார்க்கணும். அதாவது 34வது இதுல பார்த்தா, என் குடும்பமும் அழியும்படி அவர்கள் எல்லாரும் என்னை வெட்டி போடுவார்களேன்னு பயப்படுறான். பயப்படுற நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா, 35 அதிகாரம் 1வது வசனத்துல அவனுடைய பயம், கலக்கம், தடுமாற்றம் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் அவனோடு எதிர்கண்டு, "நீ ஏன்பா இப்படி இருக்கிற? நீ பெத்தேலுக்கு போ. நீ வந்து உன் சகோதரனுக்கு வந்தப்போ விலகி ஓடி போனபோது உனக்கு தரிசனமான அது தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை பலிபீடத்தை உண்டாக்குன்னு திரும்ப நினைவூட்டுறாரு. அப்போ ஒரு காரியம் நடந்தது நம்ம பார்த்தோம். தன்னுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் சொல்லி, அ தன்னுடைய பெத்தேல் அனுபவத்த சொல்லி, ஒருவேளை தனியா தன்னந்தனியனா வந்தப்போ பெத்தேல்ல தனக்கு வந்த கனவுகளை பற்றி அவரிடம் சொல்லியிருக்கக்கூடும். இப்போ அதே இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் அப்படின்னு அந்த மக்களுக்கு சொல்லி, மறுபடியுமா நம்ம எல்லாருமா கூடி தேவன் எனக்கு தரிசனமான அந்த இடத்துக்கு தான் நம்ம போகப்போறோம். ஆனா போகறதுக்கு முன்னாடி சில காரியங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கட்ட இருக்க அந்நிய தெய்வங்களை இதெல்லாம் விலக்கி இப்ப போடுங்கன்ட்டெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆலோசனை சொல்லி, ஆலோசனைன்னு கூட இல்ல, ஆணைன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்தையும் வாங்கி அங்க இருக்கிற கர்வாலி மரத்துக்கு கீழ புதைச்சு போட்டுட்டு, அவன் போகும்போது அதுவரை அடைத்திருந்த ஒரு பெரிய காரியம் விலகுகிறத பார்க்கிறோம். அடைத்திருந்ததுன்னு கூட சொல்ல முடியாது. அவனுடைய பயம் விலகி, ஒருவேளை தன்னை கொல்லுவார்களோ என்று நினைத்திருந்த அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். அவர்கள் பிரயாணம் புறப்பட்டார்கள். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 5வது வசனம். அவர்களை சுற்றியிருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். தேவனுடைய அற்புதமான ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புல அவங்க பெத்தேல் போய் சேர்றாங்க. அந்த பெத்தேல்ல அவர் சொன்னபடியே அ அவன் வந்து வ ஆண்ட ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறான். நீங்க அந்த வசனத்துல பார்த்தா, ஆண்டவர் மறுபடியுமாக அவனுக்கு காட்சி அளித்து, அவனுக்கு பானியேலின் அனுபவத்தை மறுபடி சொல்றாரு. அங்கு அவன் பெயர் மாற்றி வைத்ததை சொன்ன அதே தேவன், இங்கேயும் உன் பெயர் இனி யாக்கோப். நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு அழகான ஒரு விஷயமா இருக்கும். ஆபிரகாமுக்கு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்னு சொல்லி அவனோடு பேசின அதே கடவுள், இங்கேயும் அதே வண்ணமாக பேசுகிறார். 35 அதிகாரம் 11வது வசனத்துல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஏற்கனவே மறுபடி சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள அவரு திரும்ப சொல்லிட்டு 10வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்பாக, "இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் விளங்கும்" என்று அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் அப்படின்ற ஒரு வசனத்த பார்க்கிறோம். இதுவரைக்கும் தான் நம்ம போன தடவ பார்த்தோம். இப்ப நீங்க ஒருவேள இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ப இன்னும் கூட பார்த்தோம். அந்த முதல் பேணியலுக்கும் அந்த முதல் பெத்தேலுக்கும் 2வது பெத்தேலுக்கும் இருந்த ஒரு வித்தியாசம். முதல் பெத்தேல் தனியா இருந்தது. இந்த இந்த சமயம் அந்த பெத்தேலுக்கு வர்றப்போ, அந்த குடும்பத்தார் எல்லாருக்கும் முன்பாக முதல்ல எப்படி தன்னந்தனியனா ஒரு கல்லை நிறுத்தி அதற்கு எண்ணெய் வார்த்தானோ, அதே வண்ணமாக இப்போ என்ன பண்றான்? ஒரு கல்லை நிறுத்தி, பானபலிய செலுத்தி, அதற்கு எண்ணெய் வற்றி, திரும்பவும் அதற்கு பெத்தேல் என்று பெயரிடுகிற ஒரு காரியத்த நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப அழகான விஷயம். இதுக்கு நடுவுல ஒரு சில ஆச்சரியங்கள நம்ம பார்க்கலாம். ஒருவேள இந்த நிகழ்வை கவனிச்சுட்டு வர்றவங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். 34வது அதிகாரத்துல, அதாவது அவங்க இந்த சீகெம் பட்டணத்துல தீனாள் தொடர்பான அந்த குமாரர்கள் பழிவாங்கினது தொடர்பான இருக்கிற 34வது அதிகாரத்துல, ஒரு இடத்துல கூட தேவன் என்கிற பெயர் இல்லைன்னு நம்ம சொன்னது, ஒருவேள இதை தொடர்ந்து கவனிக்கிற உங்களுக்கும் ஞாபகம் இருக்கலாம். தேவன்ற வார்த்தையே கிடையாது. ஆனா, இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 35வது அதிகாரம் எல்லா வகையிலும் ஒரு விசேஷித்த அதிகாரமா நம்ம நினைக்கிறதுக்கு, அ எல்லா வகையிலும் இடம் இருக்கு. இந்த அதிகாரம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, இந்த அதிகாரத்தோட தான் யாக்கோபுடைய அந்த வாழ்க்கை சக்கரத்தின் முதல் கட்டம் முடியுது. நம்ம சொன்ன மாரி அ பெத்தேல்ல தொடங்கி பானியல்ல கிளைமாக்ஸ் ஆகி, அவனுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு போகும் முன்பு இந்த 35 அதிகாரத்தில முடிவடையுது.
அப்போ இந்த 35 அதிகாரத்துல என்னென்னலாம் ஆச்சரியம் நமக்கு காத்திருக்குன்னா, 34வது அதிகாரத்துல ஒரு தடவை கூட தேவன் என்ற வார்த்தை வராத வரலன்னு நம்ம சொன்னது ஞாபகம் இருக்கலாம். இந்த அதிகாரத்துல 8 முறை தேவன் என்கிற ஒரு வார்த்தை வருது. அது வந்து ஒருவேளை ஏலோகிம்ன்னு இருக்கலாம், யாவேன்னு இருக்கலாம், இந்த மாதிரி மொத்தத்துல நம்ம இதுல பாத்தீங்கன்னா 8 முறை வர்றதை பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அவசரத்துக்கு நான் ஒரு வித சொல்றேன். 1வது வசனம், 3வது வசனம், 7வது வசனம், இது வந்து 35ல உங்க நினைவூட்டலுக்காக நீங்க ஒருவேளை வீட்டுல போய் நீங்க ஒருவேளை பைபிள் இருந்தா மெதுவா நிதானமா ரிலாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். வெர்சஸ் 1, 3, 7, 9, 10, 11, 13, 15 வரிசையா நீங்க அந்த ஸ்கிரீன்ல போறத பாக்குறீங்க. இதுக்கு முன்னாடி 30 ஆதியாகமம் 35ன்னு வச்சுக்கோங்க. 35:1, 35:3, 35:7, 35:9, 35:10, 35:11, 13 எல்லா இடத்திலும் தேவன் 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 வருகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம பாத்தீங்கன்னா, பெத்தேல் அப்படின்ற ஒரு இது தெரியும் நமக்கு. நமக்கு 12வது இது 28வது அதிகாரத்துல முதல் தடவையா பெத்தேல் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். பெத்தேல் தேவனுடைய வீடு. மனிதன் தேவனை சந்திக்கிற இடம் பெத்தேல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த பெத்தேல்ன்ற வார்த்தை மொத்தம் 12 முறை ஆதியாகமத்துல வருது. நல்லாச்சுங்க. பெத்தேலுங்கிறதுக்கு ஹவுஸ் ஆஃப் காட்ன்னு பேரு. 12 முறை வருது. அந்த 12 முறையில இந்த ஒரு அதிகாரத்துல மாத்திரம் 6 தடவைகள் வருகிறத பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி அமைஞ்சதுங்கிறது உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியம். இதை நம்ம ஒருவேளை ஆய்ந்து பார்க்கிறப்போ அதற்கான அர்த்தங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த பெத்தேல்ன்ற காரியம் இந்த யூதர்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பல இடங்கள்ல வருகிறது பார்க்கிறோம். ஏன்னா அந்த பெத்தேல் யாக்கோபு இந்த ஆதியாகமத்துல இந்த முற்பிதாக்கள் பெயர் வைத்த அநேக இடங்களில தான் இஸ்ரவேலுடைய சரித்திரத்தின் மற்ற காரியங்கள் சொல்லப்படுது. உதாரணத்துக்கு பெத்தேலுக்கு முதல்ல பெயர் வைக்கிறப்போ அந்த இடத்திற்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. LUZ அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா அந்த பெயர் வந்து மாறி பின்னாட்கள்ல பெத்தேல் அப்படின்ற ஒரு இடத்த பேரு தான் இருக்குது. அதே மாதிரி நீங்க இன்னொரு இடத்துல கூட நீங்க பார்க்கலாம். அவங்க வைத்த பெயரே பிற்கால அதாவது பெயர் சபாவிலிருந்து நீங்க ம இன்னும் நெறைய இடங்கள் அந்த லாரோகி அந்த இடத்திலிருந்து பார்த்தா, இப்போது திரும்ப திரும்ப அந்த பெயர்கள் வந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாரி மக்னாயிம் பத்தி சொன்னோம். மக்னாயிம் வந்து பிற்காலத்துல தாவீது அரசு பொறுப்பு ஏற்படுத்தப்போ, இன்னொரு இஸ்ரேல் ஜனங்களுக்கான ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸா ஒரு தலைநகரா மக்னாயிம் இருந்தது. அப்போ இந்த யாக்கோபு வைக்கிற பெயர்கள் இஸ்ரேல் சரித்திரத்துல எதிர் நாட்களில மிக மிக அருமையாகவும் மிக மிக அற்புதமாக இருந்தது பார்க்கிறோம். இப்ப இந்த பெத்தேல்ன்ற பேர் வந்து இங்க மாத்திரம் இல்ல. நீங்க ஒருவேளை நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு காரியத்தை கூட நம்ம சொல்லணும். நீங்க வந்து ஒரு தகவலுக்காக சொல்றேன். நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 23, 26 அ பிறகு 20:2ல பார்த்தீங்கன்னா, 21, 2ல பார்த்தீங்கன்னா, அங்கேயும் பெத்தேல் அப்படின்னு வருது. அந்த பெத்தேல் வர இடத்துக்கு வந்து உதாரணத்துக்காகனா, நீங்க தமிழ் பைபிள்ல பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வீடுன்னு மாத்திரம் தான் போட்டிருப்பாங்க. பெத்தேல்ன்ற வார்த்தை இருக்காது. ஆனா, ஆங்கில பதிப்புகளிலும், மூல பதிப்புகளிலும் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்திற்கு பெத்தேல், தே வென்ட் டூ பெத்தேல் அப்படின்ட்டு இருக்கும். இதுல தேவனுடைய வீட்டிற்கு வந்து புலம்பினார்கள். ஏன் புலம்பினார்கள்ங்கிறத பின்னாடி பார்க்க போறோம். ஒரு தகவலுக்காக நான் சொல்றேன். அந்த பெத்தேல் என்ற இடத்துடைய முக்கியம் அப்படியாக இருக்கு. சரி, இனி வந்து இன்னும் நம்ப ஒருவேளை நீங்க இத கவனிச்சு வர்றவங்களுக்கு பார்க்கலாம். இந்த பெத்தேல் அனுபவம் ஆண்டவரை பற்றி ஆண்டவர் வந்து ஆசீர்வதித்து அவனுக்கு சொல்வதற்கு முன்னாடி ஒரு சில சம்பவத்தை நம்ம தாண்டி வந்தது பல பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கலாம். இந்த 35வது அதிகாரத்துல தான் 3 மரணங்கள் நிகழ்கிறது. இந்த 3 மரணங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனா அ அவன் தானியேலின் அனுபவத்தை பெற்ற பிறகு, இல்ல ஆண்டவருடைய அருளை பெற்ற பிறகு நடக்கிற 3 மரணங்கள். அந்த 3 மரணங்களும் ஒரு விசேஷம். ஒருவேளை பிற்காலத்துல இது வந்து நீங்க பெத்தேல்ன்னு சொல்லக்கூடிய நியாயாதிபதிகள் 20, 23, 26 அதுல வந்து 20ன்னு போடல. 20வது அதிகாரம் 23வது வசனம், 26வது வசனம். அதே மாரி 21வது அதிகாரம் 2வது வசனம்.
இதுல வந்து நீங்க 23வது அத கரெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்க அத பார்த்துங்க. அதே மாரி 21ல 2 நீங்க ஒருவேளை உங்க தமிழ் பைபிள்ல பார்த்தா என்ன சம்மந்தம் இல்லாம தேவனுடைய வீடு இருக்கேன்னு நீங்க ஒருவேளை யோசிக்க கூடும். ஆனா பதிப்புல பெத்தேல் அப்படின்ற பதத்தை தான் பயன்படுத்துறாங்க. அது என்னன்னு தெரியல. தமிழ் பைபிள்ல நம்ம அந்த ஜாதிகள், தேசங்களுங்கிறது வந்து ஜாதிகள்னு போட்ட மாரி, சில ஒரு மொழிபெயர்ப்பு பிசகல்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது வந்து நீங்க மூல மொழியில பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க வந்து அந்த லாம்சா பைபிள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இடம் பெத்தேல்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறது நல்லது. என்ன இவர் சொன்னது வேற, இருக்கிறது வேறன்னு சொல்லி தமிழ் பைபிள்ல ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்க ஒருவேளை குழம்பி விடக்கூடாது. அதனால தான் இந்த ஒரு தெளிவை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ இந்த தெபொராளுடைய மரணத்தை பத்தி 35வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம். ஏன்னா நம்ம இந்த 3 மரணங்கள தொடர்ச்சியா பார்க்கணும்னு சொல்லி அந்த தொடருக்கு பிறகு இப்ப நம்ம மறுபடியும் பார்க்க போறோம் நம்ப. ஏன்னா அது சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி 35:8ல ரெபெக்காளின் தாதியாகிய தெபொராள் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள். அதற்கு அல்லோன் பாகூத் என்று பெயர் உண்டாயிற்றுன்னு பார்க்கிறோம். இது வந்து ஒரு ஆச்சரியமான, ஒருவேளை இந்த சம்பந்தம் இல்லாம ஒரு காரியத்த ஏன் மோசே இந்த இடத்துல வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் பலருக்கு உண்டு. ஏன்னா தெபொராளுடைய பேரு முதல் தடவையா ஆதியாகமத்துல வருது. நீங்க பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்வாங்க, தெபொராள் 1, தெபொராள் 2ன்னு போடுவாங்க. தெபொராள் 2 வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நியா வ நியாயாதிபதிகள்ல வரக்கூடிய ஒரு பெயர். ஒரு ஆண்டவருடைய ஒரு தீர்க்கதரிசியான பெண். இந்த தெபொராள் 1 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஒருவேள ஒரு ஆச்சரியம் இருக்கு. ஆதியாகமம் 25:59ல நீங்க பார்த்தீங்கன்னா, அ ரெபெக்காளின் தாதியாகிய தாதின்னு தான் போட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனா, அவங்க வீட்டார்ல ரெபெக்காளுடைய அப்பா அவர கல்யாணம் பண்ணி குடுக்கிறப்போ, அ ஒரு தாதியை ரெபெக்காளுக்கு கொடுக்குறாங்க. அவளுடைய பெயர் தான் தெபொராள். பெயர் ஒரே ஒரு தடவ தான் இருக்குது. ஆனா என்னன்னா, அ அந்த ஆதியாகமம் அவள பத்தி அறிமுகத்துல வந்து அந்த பெயர் இல்ல. ஆனா இப்ப பெயர் இருப்பதற்கு என்ன காரணம்? அப்படின்னு ஒரு செகண்ட் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆச்சரியம். அது மாத்திரம் இல்ல, அவள் ஒரு சாதாரணமான ஆளாக குறிப்பிடப்படல. அவள் மரித்து நீங்க மறுபடி பாருங்க பெத்தேல் இன்வால்வ் ஆகுறத பார்க்கிறோம். பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டால், அவ அதற்கு அல்லோன் பாகூத் என்ற பெயர் உண்டாயிற்று. இப்போ அந்த ஒரு முக்கியமான இன்னும் சொல்லப்போனா, வேதாகமத்தில் வருகிற பெண்களின் மரணங்கள் அந்த சாவெல்லாம் வந்து ரொம்ப குறைச்சல் தான். அதுல வந்து இந்த தெபொரான்ற ஒரு பேரு முக்கியமா வந்து சாராள், ரெபெக்காள், அப்புறம் நம்ப இப்படி முக்கியமான முற்பிதாக்களுக்கு நெருங்கி இருந்த பெரிய ஆட்களுடைய ஆ ஆட்களுக்கு இணையா இந்த ஒரே தடவ பெயர் சொல்லப்பட்ட தெபொராள் பேர் வர்றது பலருக்கு ஆச்சரியம். இதுல நீங்க மிட்ரஸிம்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த காரியங்கள்ல அவள் யாக்கோபு ஏசா வளர்க்கிறப்போ பெரிய உதவியா இருந்தாள். ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்றாங்க. விட்னஸ் அப்படின்னு சொல்லி அந்த பதத்தை பயன்படுத்துறாங்க. நம்ம தமிழ்ல வந்து தாதி அப்படின்ட்டு இருக்கு. அப்ப என்னன்னா, ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறப்போ, அந்த தகப்பன் வீட்டார் அவளுக்கு கொடுக்கிற சீதனங்கள்ல அந்த கால வழக்கப்படி இப்படியாக உயிருள்ள ஒரு பெண் அடிமையும் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். நமக்கு கூட யாக்கோபு இந்த லேயாளுடைய திருமணத்துக்கு அவளுடைய இந்த பில்கால் நம்ம இவங்களுக்கு ஒரு 2 பேர்த்துக்கு கொடுக்கறத நமக்கு சிப்போராள் நம்ம கொடுக்கறதெல்லாம் பார்த்தோம். சில்பால் சாரி. அந்த மாரி வந்த தெபொராள் எ யாக்கோபுடைய வாழ்க்கையிலும், ஏசாவுடைய வாழ்க்கையிலும் பெரும் பங்கு வகிக்கிறார். சொல்லப்போனா அந்த குடும்பத்தில் இன்னொரு நபராக மாறினது தான் அந்த தெபொராளுடைய காரியம்.
அப்போ அந்த தெபோராளுக்கும் யாக்கோபுக்கும் இருந்த நெருக்கம் எந்த அளவுக்குன்னு கேட்டா, அவள் மரணத்திற்கு பிறகு யாக்கோபு தன் தாயை போல நினைத்து அவள் மனது நீங்க பார்த்தீங்கன்னா, அவளுக்கு அந்த அளவு ஒரு மரியாதை கொடுக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த குடுத்து அவளை அடக்கம் பண்ண இடத்துக்கு சாதாரணமா அடக்கம் பண்ணல. அவளை அடக்கம் பண்ண இடத்திற்கு என்னன்னு பேர் வைக்கிறான்? அல்லோன் பாகூத். இந்த அல்லோன் பாகூத் வந்து ஏன் ரொம்ப ஒரு விசேஷம் கேட்டா, இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுக்காக புலம்புகிற ஒரு இடமா அந்த இடம் மாறிற்று. அதாவது பெத்தேலுக்கு கொஞ்சம் தள்ளி அடக்கம் பண்ணின இந்த தெபோராளின் கல்லறையில சொல்லப்போனா அந்த இடத்துல ஒரு அடையாளம் வச்சிருக்கிறாங்க. என்ன இடத்துல அடக்கம் பண்ணோம்னு. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் புலம்புகிறதற்கு ஒரு வழியாக அவள் தாதியாக வந்த இடம் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அதுல பேர் கிடையாது. ஆதியாகமம் 25 அதிகாரம் 59வது வசனம். அதுல பெயர் இல்லாம வந்த இவள் யாக்கோபு குடும்பத்துல அல்லது ஈசாக்கு குடும்பத்துல ஒரு பெரிய இடத்தை பெற்று அந்த குடும்பத்தின் ஒரு உறுப்பினராக மாறினது போல, இன்னும் மிட்ரஸிம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ரெபேக்காள் இறந்த பிறகு அவள் யாக்கோபை இதுக்கு கானானுக்கு போறப்போ அவனை சந்திக்க வந்தவள். சந்திக்க வந்தப்போ ஒருவேளை இன்னொரு ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாரு, ஏசா அப்ப மாறிட்டான், நீங்க வந்து அவனை சந்திக்கலாம்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சாங்கன்னு சொல்றாங்க. ஆனா வேதத்துல நமக்கு அந்த குறிப்பு இல்ல. அந்த மிட்ராசிம்ல தான் அந்த காரியங்கள் இருக்கு. அப்போ அவ்வளவு முக்கியமான ஒரு தூதுவளாக ஒருவேளை வயது முதிர்ந்தவளா இருந்திருக்க முடியும். ஏன்னா யாக்கோபு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நர்ஸா உள்ள வந்தவங்க, ஒரு தாதியா உள்ள வந்தவங்களுக்கு நிச்சயமா யாக்கோபுக்கு இவ்வளவு வயசா இருக்கப்போ நிச்சயமா பெரும் வயசா இருந்திருக்க முடியும். ஆனால் அவள் மரித்த பிறகு இங்கு வந்து யாக்கோபு கூட இந்த இதுல வந்து மரித்த பிறகு அவளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அந்த இடத்திற்கு அல்லோன் பாகுத், அதாவது மக்கள் வந்து புலம்பி செல்லுகிற இடம். இது நீங்க ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டா அந்த இடம் இன்றைக்கும் இஸ்ரேல் மக்கள் புலம்புகிற ஒரு இடம். நம்ம முன்னாடி ஒரு காரியத்தை சொன்னோம் பார்த்தீங்களா? நியாயாதிபதிகள்ல அந்த பெத்தேல் வருகிற இடம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா, அவர்கள் புலம்புகிற இடமாக அந்த இடம் இருந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அழகான அதாவது பிற்கால யூதர்களின் சரித்திரத்தை நம்ம பார்க்கிறப்போ, இந்த காரியங்கள் ஒரு விசேஷித்த புரிதலையும், ஒரு விசேஷித்த பரிமாணத்தையும் கொடுக்குது. இப்போ மற்ற நம்ம முற்பிதாக்களுடைய மரணமடைந்தவங்களுக்கெல்லாம் வந்து மக்கபேலாவுல அடக்கம் பண்றத நம்ம பார்க்கிறோம். சாராள் அங்க அடக்கம் பண்றாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்கள அ அவர்களுடைய லேயால கூட பிறகு அடக்கம் பண்றத பார்க்கிறோம். ஆனா இவளுக்கு வந்து வழியில நீங்க சொன்னப்போல பெத்தேலுக்கு நெருக்கமாக, பெத்தேலுக்கு சற்று தள்ளி நீங்க அந்த வசனத்துல கூட நீங்க பார்க்கலாம். அந்த ஒரு அழகான ஓவியத்த கூட நீங்க பார்க்கிறீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, பெத்தேலுக்கு சமீபமா இருந்தன்னு. அப்போ பெத்தேல் நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான, பிரதானமான ஒரு இடமா இருந்ததுன்னு பார்த்தோம். அப்போ அந்த மக்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு, தங்கள் அழுது புலம்புகிறவங்களுக்கு இன்னொன்னு அந்த இடத்துக்கு பேரு ஆங்கிலத்துல ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஓக் ஆஃப் வீப்பிங் அப்படின்னு. ஓக்குங்கிறது ஓக்கு மரத்த குறிக்கிறது. அதாவது அழுகையின் மரம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தங்களுடைய வன ஏக்கங்களையும், வன பிரச்சனைகளையும் சொல்லி புலம்புகிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஆலோன் பா பா நம்ம ஆலோன் பா யாபாக்கூத் இருக்கு இல்லையா? அந்த வார்த்தைய நீங்க ஒருவேளை ஞாபகப்படுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த இடத்துக்கு அழுது புலம்புகிற இடம்னு. நீங்க ஆங்கிலத்துல போட்டிருக்காங்க. வோக் ஆஃப் வீப்பிங் அப்படின்ட்டு. அப்போ தங்களுடைய எண்ணங்களுக்கு, தங்களுடைய வருத்தங்களுக்கு புலம்புகிற ஒரு இடம் பெத்தேலுக்கு பிறகு இந்த இடமா இருந்தது. அதனால தான் இந்த இடத்துடைய மரணத்தின் முக்கியம் வந்து நம்ம 35வது அதிகாரத்துல பதிவு பண்ணியிருக்காங்களான்னு யோசிக்க முடியுது. இன்னும் அது குறித்து நம்ம பார்த்து சிந்திச்சுட்டு போனா நெறைய காரியங்கள் அந்த ஹிஸ்டாரிக்கலா நம்ம பார்க்க முடியும். ஆனா நேரம் கருதி நம்ம அதிகமா அ பார்க்கறதில்ல. ஆனா என்னன்னா, நீங்க நினைவு வைத்துக்க வேண்டியது என்னன்னா, ஓக் ஆஃப் வீப்பிங் அதாவது அழுகையின் மரம். பல இடத்துல வந்து நம்ம அது ஓக்குன்றது வந்து தமிழ்ல எப்படி என்ன மரம் மொழிபெயர்த்துருக்காங்கன்னு தெரியாது. ஆனா பல இடத்துல வந்து ரொம்ப இந்த மரங்களுடைய குறிப்பிட்ட அந்த தாவரவியல் ரீதியான பெயரெல்லாம் சொல்லாதபடிக்கு தோப்பு, இல்லாட்டி ரொம்ப
நமக்கு தெரிஞ்சதா இருக்கிற கர்வாலி மரங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஆங்கிலத்துல வந்து ஓக், டாம்பரின் நம்ம பெயர் சபால கூட அ இவர் ஈசாக்கு என்ன மரத்த நட்டார், ஆபிரகாம் என்னென்ன மரத்த நட்டார்ன்ற பெயர் வந்து அந்த பெயரோடு இருக்கிறத பார்க்கிறோம். சரி. இது வந்து அந்த இடம் அப்படிப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிர்காலத்துல தாங்கள் புலம்பி, அழுது தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்துகிற இடமா இருந்ததுங்கிறதுனால தான் இந்த அதிகாரத்துல அந்த முதல் மரணத்துல நம்ம இந்த செய்தி பார்க்கிறோம். இனி 2வது மரணம் வந்து ராகேலுடைய மரணம். இந்த ராகேலுடைய மரணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, 16வது அதிகாரத்துல அவங்க அந்த ஆண்டவருக்கான காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு, நீங்க 16வது வசனத்துல நீங்க பாருங்க. 35, 16 அவர்கள் பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளையைப் பெற்றாள். அந்த பிரசவம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. அவளுக்கு அந்த பிரச்சனையில மிகவும் கஷ்டப்பட்டு, அ அவளுக்கு அந்த குழந்தை வர்றப்போ, அவ வந்து ரொம்ப துக்கப்பட்டு அவனுக்கு பெனோனி அப்படின்னு பெயர் வைக்கிறா. பெனோனின்னா நமக்கு தெரியும். சன் ஆஃப் மை சஃபரிங். என்னுடைய நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கும். மரித்து அவளுக்கு கடும் வேதனை பயப்படாதே அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். பெனோனின்னு கேட்டா, சன் ஆஃப் என்னுடைய துக்கத்தின் மகன் அப்படின்னு சொல்றா. ஆனா அதுக்கு இறந்ததுக்கு அப்புறம் அ ப அந்த பேர் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, யாக்கோபு அவனுக்கு பெஞ்சமின் அப்படின்னு பெயர் வைக்கிறான். பென்யமீன் சொல்லி இருக்கும். இங்கிலீஷ்ல பெஞ்சமின்ட்டு இருக்கும். இந்த பென்யமீனுக்கு என்னென்ன அர்த்தம்ன்னு கேட்டீங்கன்னா, அ சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட். சன் ஆஃப் அவங்க வந்து சன் ஆஃப் மை சஃபரிங்ன்னு பேர் வச்சது ராகேல். ஆனா யாக்கோபு அந்த பேரை வந்து என்ன பண்றான், சன் ஆஃப் மை ரைட் ஹேண்டுன்னு. ஆனா யாக்கோபு பேர் வச்சது வந்து எவ்வளவு அழகா மாறுச்சுங்கிறது பின்னாடி நம்ம சரித்திரத்துல நம்ம பார்க்க போறோம். அது மாத்திரம் இல்ல, அந்த ராகேல வந்து எப்பிராத்தா பெத்லெகேமுக்கு போற வழியில இன்னும் சொல்ல போனீங்கன்னா, பெத்தேலுக்கு அருகில் எப் அந்த வார்த்தை வந்து இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. பெத்தேலுக்கு போகும்போது, அருகில் பெத்லெகேம் அல்லது எப்பிராத்தா எனப்பட்ட இடத்துல அந்த ராகேல அடக்கம் பண்ணி, அந்த அடக்கம் பண்ண இடத்துல ஒரு தூணை நிறுத்தி, அதை ராகேலின் கல்லறைக்கு அடையாளம் பண்ணுகிறத பார்க்கிறோம். படத்துல கூட இந்த படத்த பார்க்கிறீங்க. மரித்து எப்பிராத்தா என்ற ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டாள். இப்ப பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு அடக்கம் பண்ணப்பட்ட இடத்த பார்த்தோம். அந்த கர்வாலி மரத்தில தெபோராவுடைய அடக்கம் பண்ண இடம். இது வந்து ராகேல் அடக்கம் பண்ண இடம். இந்த ராகேலும் நீங்க பார்த்தீங்கன்னா, யூதர்களுடைய வாழ்க்கையில மிக நம்ப முதல் எப்படி நம்ம சொன்னாங்க இல்லைங்களா? ஓக் ஆஃப் வீப்பிங் மாரி, இங்கேயும் இந்த கல்லறையிலும் இன்னைக்கும் மக்கள் அழுது புலம்புகிற ஒரு இடமா இருக்கு. அந்த இடம் வந்து ஒரு சுவாரஸ்யமான பகுதி என்னன்னா, இந்திய நாட்கள்ல படத்துல அந்த ராகேலோட கல்லறைய பார்க்குறீங்க. இந்த கல்லறையுடைய ஒரு விசேஷம் என்னன்னா, இன்றைக்கும் இஸ்லாம் மதத்தினருக்கும், யூத மதத்தினருக்கும், கிறிஸ்தவர்களுக்கும் அவர்கள் வந்து போகிற மிக முக்கியமான ஒரு இடமா இருக்கு. இந்த ராகேல் என்ன சொல்றாங்க, எங்களுடைய தாயார், எங்களுக்காக புலம்புகிற ஒரு தாயார். நீங்க சுவிசேஷங்கள்ல கூட ஒரு ஒரு வ வ ஒரு வசனம் வரும். ராகேல் தன் இல்லாத எரேமியாவுல அவர் சொல்லியிருப்பாரு, "இல்லாத பிள்ளைகளுக்காக அழுது புலம்புகிறாள்" அப்படின்னு. அத ஒட்டுமொத்தமா ஒரு அடையாளமா எப்படி எடுத்துக்கிட்டாங்க, எங்களுக்காக அழுது புலம்புகிற தாயார், ரேச்சல், ராகேல் அப்படின்றாங்க. அப்போ இதுவும் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலா முக்கியமான ஒரு இடமா பின்னாடி வசிக்கிறதுனால தான், ராகேலுடைய கல்லறையை பற்றியும் இங்கு திரும்ப சொல்லப்படுகிற ஒரு காரியத்த பார்க்கிறோம். முதல்ல நம்ம எப்படி தபராளுடைய கல்லறை எப்படி புலம்புகிற ஒரு இடமா, அழுது தங்களுடைய அதாவது பெத்தேலை தாண்டி இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் பிரச்சனைகளுக்காக அழுது புலம்பி இருக்கிற இடமா அது எப்படி இருந்ததோ, ராகேலோட கல்லறை இன்றைக்கும் அப்படி இருக்கிறத பார்க்கிறோம். இந்த கல்லறைய பற்றி ஒருவேளை நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, பல சுவாரஸ்யமான இது உண்டு. இது வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கும், அ பாலஸ்தீனியர்களுக்கும் பார்டர்ல அமைந்திருக்கிற ஒரு கல்லறை. அந்த இடம். இந்த இடத்த குறிச்சு பல நேரத்துல பலவிதமான பிரச்சனைகள் உண்டு. நீங்க அந்த பைபிள்ல இருக்கிற அந்த வசனத்த பார்க்கிறீங்க. புலம்பலும், அழுகையும், மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி மத்தேயு 2வது அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த இடம் வந்து அந்த ஒருவேளை அது வந்து நேரடியா எப்படி மத்தேயு சொன்னாருன்னு சொல்லி பலவிதமான வாதங்கள் உண்டு.
ஏன்னா அந்த 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இது பண்ணதுக்கும் எப்படின்னு. இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல வந்து 1800 அந்த அது வந்து நீங்க பல கால இடைவெளியில ஒவ்வொன்னா மாறுத பார்க்கிறோம். நீங்க அதுல வந்து உங்க ஸ்க்ரீன்ல இடது பக்கம் இருக்கிறது வந்து 1840ல இருந்தது. பிறகு வந்து இன்றைக்கு இருந்த படம் வந்து சற்று முன்னாடி நீங்க பார்த்தீங்க. இந்த இடத்திற்கு புகழ்பெற்ற மக்கள் வந்திருக்கிறாங்க. அந்த கல்லறைக்கு உள்ள இருக்கிற பகுதிய கூட பார்க்கிறீங்க. அந்த கல்லறை, அதற்கான அந்த எபிரேய மொழியில போடப்பட்ட கல்வெட்டுக்கள், அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். அப்போ அந்த ராகேலுடைய மரணம், அந்த யூதர்களுடைய பிற்கால வாழ்க்கையில அந்த கல்லறை ஒரு பிரதான இடமாக, இன்னும் சொல்லப்போனா ஒரு சென்டிமென்டலான இடமாக இருக்குது. நீங்க வந்து அந்த கல்லறையின் பல்வேறு காலகட்டத்தில இருக்கிற படங்கள வந்து நீங்க ஸ்க்ரீன்ல நீங்க பார்க்கிறீங்க. அதனால இது ரொம்ப சுவாரஸ்யமான, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஆச்சுங்களா? அப்போ அந்த காரியத்துக்காகவும் இந்த 2வது மரணம் நம்ப ஆதியாகமம் 35வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, ஏதேர் இடத்திற்கு கோபுரம் பல காரியங்கள் இருக்கும். ஒருவேளை நீங்க இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் 35வது அதிகாரத்த நீங்க ஒருவேளை நீங்க நிதானமா படிக்கிறப்போ, நீங்க கேட்ட செய்திகளின் பின்னணியில அந்த அதிகாரத்தின் புரிந்து கொள்ளுதல் பல விதத்துல உங்க மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்னு நான் நம்புறேன். இனி பார்க்கக்கூடிய 3வது மரணம், ஈசாக்குடைய மரணம். இந்த ஈசாக்குடைய மரணம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா, யாக்கோபு புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். "நான் எப்போது சாவேன் என்று எனக்கு தெரியாதுன்னு" சொல்லி ஏசாக்குட்ட அவரு "எனக்கு அந்த மான் கறி எடுத்துட்டு வா" அப்படின்னு சொன்ன காரியத்திலிருந்து ஆனா என்னன்னா, அந்த சம்பவங்கள் நடந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20, 22 வருடங்கள் தாண்டி விட்டுச்சு. ஆனாலும் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு உயிரோடு இருக்கிறான். ஒருவேளை கண் பார்வை தவறி இருந்திருக்கலாம். ஈசாக்கு உயிரோட தான் இருக்கிறான். தன்னுடைய ஈசாக்குடைய ஆயுசு நாட்கள் 180 வருஷம் சொல்லுது. இந்த முற்பிதாக்களிலேயே அதிகமாக ஜீவிச்சது ஈசாக்கு தான். ஆபிரகாம் 175 வருஷம், யாக்கோபு 143 வருஷம், ஈசாக்கு மாத்திரம் தான் 180 வருஷம். அதாவது நான் செத்துருவேன், செத்துருவேன்னு சொன்ன ஈசாக்கு எல்லா முற்பிதாக்கள விட நீங்க படத்துல கூட பார்க்கிறீங்க. ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசு உள்ளவனுமாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தோடே சேர்க்கப்பட்டான்னு 35 அதிகாரம் 28, 29ல பார்க்கிறோம். ஆனா இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த சம்பவங்கள் முடிஞ்சு ஒருவேளை ஈசாக்கும், ஏசாவும் ஒப்புரவான காரியத்தை கூட ஈசாக்கு கேட்டிருப்பதற்கு வாய்ப்புண்டு. எப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த சம்பவம் நடந்தப்போ ஒருவேளை ஈசாக்குக்கு 123 வயசு நம்ம பார்க்கிறோம். 123 வயசுனா இந்த சம்பவங்கள் கூட 25ன்னு வச்சா இந்த இந்த ஒரு காரியத்துல பார்த்தா, இன்னும் கொஞ்சம் வருஷங்கள சேர்த்தா இந்த சம்பவம் நடந்து முடிந்த பின்பு. இன்னொரு குறிப்பு நீங்க 37வது அதிகாரத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அ யோசேப்பு அவன் எகிப்துக்கு போகப்படும் வரை ஈசாக்கு உயிரோடு இருந்தான். அப்போ ஒரு 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 பரவலான ஒரு கணக்கு நம்ம எடுத்துட்டான்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 வருடம் அவன் இந்த சம்பவங்களுக்கு பிறகு, அதாவது இந்த ராகேல் மரித்து ய ய இதுக்கு யோசேப்புக்கு 13, 14 வயதாகிற வரைக்கும், ஒரு 10 வருடங்களுக்கு மேல ஈசாக்கு வந்து யாக்கோபும், ஏசாவும் பழகினதை, ஒப்புரவானதை பார்த்த ஒருவராக இருந்திருக்க வேணும். அவனுடைய கடைசி நாட்கள்ல அ அவன் ஒருவேளை ஒரு பெரிய சமாதானத்தோடு அவன் இருந்திருப்பதற்கு பெரிய வாய்ப்புண்டு. ஏன்னா, அவனுடைய மரணம் நிச்சயம் தெரிஞ்ச உடனே, அவனை வந்து இருவருமாக அடக்கம் பண்றாங்க. அந்த அடக்கம் பண்றது நீங்க பார்த்தீங்கன்னா, அ அது நீங்க சுலபமா ஒரே ஒரு வார்த்தையில அடக்கம் பண்ணினார்கள்ன்னு இருக்குது. ஆனா என்னன்னா, ச ஏசா இருந்த இடம் சேயீர் மலைப்பகுதி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய தொடர்ல தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த மேப்ல கூட பார்த்தீங்கன்னா, கானானுக்கும், சேயீருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தூரம். பல நாள் பயண தூரம். இது வெகு தொலைவான தூரம்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஆனா, அவர்களை அடக்கம் செய்யறப்போ இவங்க 2 பேரும் யாக்கோபும், ஏசாவும் வந்தாங்கன்னா, அவன் சாகும் பொழுது அவர்கள் அவனோடு கூட அந்த மரணத்திலே இருந்திருக்க வேண்டும்.
அவர்கள் ஒப்புரவாகுதலை பார்த்திருக்க வேண்டும். அவர்கள் சேர்ந்து அடக்கம் பண்ணினார்கள் என்ற ஒரே வார்த்தைக்கு பின்பாக நம்ம பார்த்தா அவர்கள் இருவரும் ஒப்புரவாய் இருந்திருக்க முடியுங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ எல்லாமே ஒரு விதத்துல அழகா எந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில எந்த சண்டை சச்சரவோடு பிரச்சனைகள் ஆரம்பித்ததோ 28ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரத்துல இவனை வந்து கொல்லாம விட மாட்டேன், எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் இவனை நான் கொன்னுருவேன்ட்டுலாம் ஏசா சொன்ன காரியங்கள் எல்லாம் அந்த அதிகாரங்கள் வழியா போய் இப்ப 35வது அதிகாரத்தோட இறுதியில நீங்க பாக்குறப்போ அந்த பிரிந்திருந்த பகைஞராயிருந்த எதிராளிகளாயிருந்த சகோதரர்கள் ஒன்றிணைகிறதின் ஒரு அடையாளமா தான் ஈசாக்குடைய மரணம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில வந்த ஒரு வட்டத்திலே இந்த இடம் பூரணமாக முடிகிறது. சண்டையில ஆரம்பிச்ச அவனுடைய காரியம், அண்ணனுக்கு பயந்து ஓடுறதுல ஆரம்பிச்ச காரியம், இப்போது 35வது அதிகாரத்துல எந்த அளவுக்கு வெறுத்து அவனை கொலை செய்கிற அளவுக்கு ஆங்காரமான ஏசா, நீங்க அது 2யும் இதுல பாத்தீங்கன்னா, நீங்க ஈசாக்குடைய கல்லறையோட படத்தை நீங்க பாக்குறீங்க. இந்த ஈசாக்குடைய கல்லறை வந்து இன்றைக்கும் மகபேலாவுல இருக்கு. ஒருவேளை நாங்க இஸ்ரேல் போக வாய்ப்பு கிடைச்சப்போ, கடவுள் இந்த இடத்த பார்க்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தாரு. அந்த ஈசாக்குடைய அடக்கத்துல பிரிந்து போய் ஆங்காரமாய் பகைஞராய் இருந்த அந்த சகோதரர்கள் இப்போது சமாதானமாகி இந்த ஸ்கிரீன்ல கூட இப்போ ஃபிளாஷ் ஆனதை பார்க்கிறீங்க. யோசேப்பு 13 வயதாகும் வரை ஈசாக்கு உயிரோடு இருந்தான். நீங்க ஒரு சிம்பிள் அன்பானவர்களே, இந்த வேதத்துல இந்த வசனங்களுக்கு இடையா இருக்கிற சொல்லாத உணர்த்துகிற காரியங்கள் ரொம்ப ஆச்சரியம். இந்த 35வது அதிகாரத்துல தான் நீங்க பார்க்கிறப்போ அந்த 2, 3 காரியத்துல பார்த்தோம்னா அந்த சந்திப்பிற்கு பிறகு ஈசாக்கு அநேக வருஷங்கள் உயிரோடு இருந்தாங்கிறது நமக்கு இப்போது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ பகைஞராய் இருந்த சகோதரர்கள் சமாதானர்களாகி தங்கள் தகப்பனை அடக்கம் பண்ணுகிற காரியம் இது இருக்கும். ஒருவேளை நான் பல நேரங்கள்ல யோசிக்கிறது உண்டு. 35வது அதிகாரம் முடிகிறப்போ ஒரு 36வது அதிகாரம் வந்து யாக்கோபுடைய வாழ்க்கையை பத்தி தான் ஆரம்பிக்கணும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமா 36வது அதிகாரம் ஏதோமியரின் வரலாறு அப்படின்ட்டு இருக்கிறத பாக்குறோம். நீங்க அந்த ஸ்கிரீன்ல கூட அழகா அந்த கல்லறையுடைய படத்தையும் அந்த காரியத்தையும் பாக்குறீங்க. ஏன்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள்ன்றப்போ பண்ணிட்டு 36வது அதிகாரம் ஏதோமின் வாழ்க்கை வரலாறு அல்ல, ஏதோமின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறுன்னு இருக்கு. அப்போ ஒருவேளை அவன் மாறின ஏசாவை பற்றின அவனுடைய வம்ச வரலாறை பற்றி அது ஒரு பெரிய காரியம். அது ரொம்ப அழகான ஒரு காரியம். ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுங்கிறத ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமால நம்ம பிறகு பார்க்க போறோம். ஆனா என்னன்னா, ஏசாவையும் கடவுள் ஆசீர்வாதத்தின் அடையாளமா அதை எடுத்துக்கலாம். சரி, அது இப்ப நம்ம பார்க்க போறதில்ல. ஆனா இப்போ பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, பகைஞராய் இருந்த சகோதரர்கள், பகைஞராய் ஒருவரை ஒருவர் வெறுத்திருந்த சகோதரர்கள். ஏசா வெறுத்திருக்கலாம், யாக்கோபு பயந்து ஓடி இருக்கலாம். ஆனால் அந்த சந்திப்பு இருவரையும் கட்டி அணைக்க வைத்து, கண்ணீர் சொருக வைத்து, ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகி, பிறகு பல வருஷங்களிலே ஒருவேளை அந்த உறவு பல வகையில எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் சமாதானத்தோடு தன் தகப்பனை வந்து அடக்கம் பண்ணுகிற காரியத்தை நம்ம பார்த்தோம். அதிலிருந்து நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த லைஃப் சைக்கிள் ரொம்ப அழகா முடியறத பார்க்கிறோம். இப்போ வந்து இன்னொரு விசேஷமான ஒரு காரியத்தை நம்ம பார்த்து இந்த நாளின் பகுதியை நம்ம வந்து முடிக்க போறோம். ஒருவேளை நம்ம இதை பத்தி நம்ம ஏற்கனவே முன்ன பார்த்த ஒரு குறிப்புல நம்ம சொன்னது பலருக்கு ஞாபகம் இருக்கலாம். ஆபிராமுடைய 3 முற்பிதாக்கள் நமக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அபிராமாய் இருந்த ஆபிரகாமை ஆபிரகாமாக மாற்றுகிறார். அபிராமாய் இருந்தவரை ஆபிரகாமாக மாற்றுகிறார். அப்ப மாற்றின பிறகு அதற்கு பிறகு யாரும் அவரை வந்து அபிராம்ன்ற பேர்ல அழைக்கிறதே இல்ல. நீங்க வேதாகம் முழுக்க அவர் ஆபிரகாம் என்று மாத்திரம்தான் அறியப்படுகிறார், சொல்லப்படுகிறார், பேசப்படுகிறார். ஈசாக்கு பேரை ஆண்டவர் மாத்துறதே இல்ல. ஆனா ஈசாக்குடைய வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. ஏன்னு கேட்டா ஈசாக் என்பதற்கு சிரிப்பு என்ற அர்த்தம். லாஃப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஈசாக்கு
பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை நம்ம வந்து 3 வாரங்களாக 3 வாரம் ஜூம் மீட்டிங்ல பார்த்தோம். அவன் ஒரு உணர்ச்சி வயப்பட்டு சிரிக்காத ஒரு ஆளா தான் நமக்கு அவன் அடையாளப்படுத்தப்படுகிறான்னு ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ஒரு அழகான முரணா நம்ம பார்த்தோம். இந்த யாக்கோப நீங்க பார்க்கிறப்போ, பேனியல் அனுபவம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். திரும்ப இந்த வாரத்தில கூட நம்ம அத திரும்ப நினைவுபடுத்தி பார்த்தோம். "இனிமே உன் பேர் யாக்கோபு எனப்படாமல், இஸ்ரவேல் எனப்படும்" அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னத நம்ம பார்க்கிறோம். ஆனா, வேதாகமத்தில யாக்கோபுன்னு சொல்றாங்க, இஸ்ரவேல்ன்னு சொல்ற ஒரு காரியம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அது தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு வசனத்த பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 53:6 ஒருவேளை யாராவது எடுத்தா வாசிக்கலாம். இல்ல நானே வாசிக்கிறேன் இல்லைங்க. சங்கீதம் 53:6 78:5 53:6ல பார்த்தீங்கன்னா, கடைசி இதுல பாருங்க. யாக்கோபுக்கு களிப்பும், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக. யாக்கோபுக்கு களிப்பும், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக. 78வது சங்கீதம் 78ல பார்த்தீங்கன்னா, 78:5ல இன்னொரு வசனம் இருக்கு. அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி, இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து யாக்கோபு, இஸ்ரவேல் இந்த பேர் எப்படி வருது? ஆனா ஆண்டவர் வந்து சொன்னாரு, இனிமேல் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று எனப்படும் அப்படின்னு. அப்போ இது எப்படி தொடர்ந்தது? ஏசாயாவுல கூட பார்த்தீங்கன்னா 43, 44லாம் என் தாசனாகிய யாக்கோபே, எனக்கு பிரியமான இஸ்ரவேலே, இத நம்ம எப்படி புரிந்து கொள்றது? இது எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியுங்கிறப்போ, ரொம்ப அழகான ஒரு இறையியல் விளக்கம் இருக்குது. என்னன்னா, யாக்கோபு பின்பாக வருகிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கான ஒரு அடையாளம். சொல்லப்போனா, நமக்கான ஒரு அடையாளமா இருக்கணும். நம்ம பலவீனங்கள் நாம் யாக்கோபாக இருக்கும்போது, தேவனுடைய சந்திப்பு நம்மை இஸ்ரவேலாக மாற்றுகிறது. அன்பானவர்களே, இந்த ஒரு காரியத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பகுதி இருக்கும். இல்லன்னா அவர் சொன்னபடி யாருமே செய்யலையான்ற ஒரு கேள்வி வரும். அதாவது யாக்கோபாக இருந்தவரை இஸ்ரவேலாக மாற்றுகிறது. அந்த மாற்றினாலும் யாக்கோபின் சில காரியங்கள் அவனை விட்டு மாறுறதில்ல. ஆனா இஸ்ரவேலன் ஒரு ரட்சிப்பான் நிச்சயம் அவனுக்கு இருக்குது. புரியுதுங்களா? இத வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியறதா இருந்தா, நம்ம வந்து ஒரு இன்னொரு வசனத்த நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 23, 21. என்னாகமம் 21, 23, 21. இதுல என்னன்னா, ஆ பிலேயாம். அந்த இஸ்ரேல் ஜனங்க வந்து கீழ பாளையத்துல கூடியிருக்கிறாங்க. பிலேயாம கூப்பிட்டு அந்த ராஜா வந்து அவன சபிக்க சொல்றான். சபிக்கிறப்போ, அவன் 2வது தடவ பேசுறப்போ, அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அப்ப என்னன்னா, யாக்கோபு அவனுடைய தன்மையிலே அவன் அவன் கஷ்டப்படுறதும், அவன் படுறதும் பிரச்சனையா இருந்தாலும், அதில் மீட்கிற பகுதி அவனை இஸ்ரவேலாக மாற்றுகிறது. நம்ம வந்து ம ம இன்னும் ஒரு இத நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிறதா இருந்தா, எபேசியர் 4, 22, 24 இந்த காரணத்தை வந்து நமக்கு ஒரு சொல்லாமல் சொல்லுகிற ஒரு காரியம். அதுக்கு ஒரு அது வாசிக்கிறீங்களா? எபேசியர் 4, 22, 24 வாசிக்க முடியுமா? எபேசியர் 4, 22, 24 சரி நான் வாசிக்கிறேன் பாருங்க. அ ஒருவேள நான் அந்த வசனத்த வந்து இது கூட நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா புரியும். எபேசியர் 4, 22, 24 அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, மெய்யான நீதியிலும், பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் கவனிங்க. 22, 24 அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, மெய்யான நீதியிலும், பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள்.
நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்த வண்ணமா நீங்க வந்து இப்படியாக ஒரு வார்த்தையை ஒரு புரிதலுக்காக இப்போது நம்ம சொன்ன கருத்துக்களை வலியுறுத்துறதுக்காக இப்படி நான் மாத்தி ஒரு வார்த்தை போட்டு வாசிக்கிறேன். இது பைபிள் இல்லையே, நீ எப்படி இருக்கிறேன்னு நீங்க சொல்லக்கூடாது. நீங்க அந்த வசனத்தை இப்படியாக நீங்க படிக்கலாம். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற யாக்கோபாகிய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட இஸ்ரவேலை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப புரியுதுங்களா? அப்போ அவன் நம்மலாம் யாக்கோபா தான் இருக்கிறோம். அநேக தருணங்கள்ல அநேக காரியங்கள்ல நாங்கள் யாக்கோபா இருக்கிறோம். ஆனால் யாக்கோபாகவே நம்ம இருக்க விடுறதில்ல. ஆண்டவர் நம்மை இஸ்ரவேலாக மாற்றுகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு இறையியல் உண்மை பாருங்க. நமக்கு அந்த பழைய மனுஷன் இருக்கிறான். ஆனா அந்த பழைய மனுஷனை வந்து முற்றிலுமாய் நம்ம களைந்து போட முடியாத போதும் ஆண்டவர் நம்மை இஸ்ரவேலாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அந்த ஒரு காரணத்தினாலதான் ஆண்டவர் நம்முடைய பழைய காரியங்களையும் அங்கீகரிக்கிறார். புதிய காரியங்களுக்காக நம்ம மாற்றுகிறார். நம்ம உலகத்துல கஷ்டப்படுறதுங்கிறது நிச்சயம். கஷ்டப்பட்டு தான் நம்ம வாழ்க்கை போகணும். ஆனா கஷ்டப்படுறது ஒரு சலிப்பாயிராதபடி, ஒரு வேலைக்காரனை போல இல்லாதபடி, ஒரு தகப்பனுக்கு பிள்ளை கஷ்டப்படுகிறதை போல சந்தோஷத்தை கொடுத்து நம்ம இஸ்ரவேலாக அவர் மாற்றுகிற கர்த்தராய் இருக்கிறார். அதனாலதான் நீங்க பல அதிகாரத்துல ஏசாயாவுல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். 44ஆம் அதிகாரம் ஏசாயா கவனிங்க. 44 முதலாவது அதிகாரத்தை பாருங்க. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, கவனிங்க, இப்போதும் நான் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். இந்த 2 ஃப்ரேஸும் 2 வார்த்தைகளும் ஒட்டுக்கா வர்றப்போ எல்லா இடங்களிலுமே யாக்கோபுடைய அந்த பலவீனங்களுக்கு மத்தியிலே இஸ்ரவேல் ஆக்குகிற கர்த்தருடைய கிரியை நமக்கு தெரிய வருது. நம்ம யாக்கோபா இருக்கும் போதே ஆண்டவர், நீங்க ஒருவேளை அந்த பானியேலின் அனுபவத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மோடு போராடி நம்மளுடைய பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனாக நம்மை மாற்றுகிறார். இந்த ஏசாயா 40 வந்து இந்த இதுல கூட அழகா அது 2 பேரலலா வர்றத பார்க்கணும். என்னாகமத்துல அந்த பிலேயாம் ஆசீர்வாதம் கொடுக்கிறத வந்து அதற்கு தொடர்பாகவே ஏசாயா சொல்கிறத பாருங்க. நீங்க வந்து என்னாகமத்துல அந்த வசனத்தை கூட திரும்ப ஸ்கிரீன்ல போட்டிருக்காங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறது இல்ல, இஸ்ரவேல்ல குற்றம் பார்க்கிறது இல்ல, அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களாகிய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இது சொல்றது யாரு? பிலேயாம். யாருக்கு சொல்றான்? அவனை வந்து சபிக்க சொன்ன அந்த ராஜாவுக்கு சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். இப்ப நீங்க ஏசாவில பார்க்கிறீங்க, என் தாசனாய் யாக்கோபே, என்னுடைய பாவத்தின் நிமித்தமா அவர் என்னை தள்ளி விடுகிற கர்த்தர் அல்ல, யாக்கோபாக என்னை எடுக்கிறார். ஆனால் இந்த யாக்கோபிலும் என்னை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலாக அவர் மாற்றுகிறார். நீங்க இப்போ நிறைய வசனங்கள் வந்து ஏசாயால பார்க்க உங்களுக்கு ஒருவேளை பரவசமா இருக்கும். நீங்க 43 அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், பாருங்க, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும். சிருஷ்டித்தவர் பலவீனங்களோடு சிருஷ்டித்தாரு. ஆனால் அதில் உன்னை இஸ்ரவேலாக உருவாக்குகிறார். நாம் யாக்கோபாக இருக்கும் போதே நம்முடைய பலவீனங்களிலிருந்து நமக்கு விடுதலை தந்து நம்மை இஸ்ரவேலாக மாற்றுகிற கர்த்தராய் இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. நம்ம முற்பிதாக்களின் வாழ்க்கை பார்க்கிறப்போ பல சமயத்துல நமக்கு வந்து இது என்னையா ஒரு கதையாட்ட பார்த்துட்டு போறோமா, ஒரு சுவாரஸ்யமா பிராண கதை? இல்ல இல்ல இல்ல, இது நம்ம வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம். வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு இடைபெறுகிறதின் அடையாளங்களையும் அர்த்தங்களையும் இந்த பகுதிகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் கற்றுக்கொள்கிறோம்.
அன்பானவர்களே, அதுதான் அந்த யாக்கோபுடைய ஒரு காரியம். இன்னும் நீங்க நெறைய காரியங்கள வந்து இப்படி எடுத்து நம்ம ஒவ்வொன்னா பார்த்துக் கொள்ள முடியும். நீங்க இன்னும் 44 இன்னும் சில வசனங்கள் இருக்கு. நீங்க இன்னும் ஒருவேள நீங்க வீட்ல போய் பார்த்தீங்கன்னா, இதா இருக்கும். இன்னொரு வசனம் கூட ஒரு அழகா பார்க்கலாம். "என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே." இஸ்ரவேலுங்கிறது இஸ்ரவேலுக்கான இன்னொரு பேருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். "என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே." அன்பானவர்களே, எவ்வளவு அற்புதமான கர்த்தர் நமக்கு இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அப்போ யாக்கோபை இத்தனை நாள் நம்ம பார்த்ததுடைய காரியம் என்னன்னு கேட்டா, நாம் யாக்கோபாக இருக்கும்போதே ஆண்டவர் நம்மை இஸ்ரவேலாக உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நாம் யாக்கோபு என்ற நிலையிலேயே இருந்து விடாதபடி நம்மை இஸ்ரவேலாக மாற்றுகிற கர்த்தர். இதோட வேற நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க? நம்ம 5 வாரங்களாக யாக்கோபை பற்றி பார்த்துட்டு வரோம். அவனுடைய ஆண்டவரை ஒருவேளை ஒரு விசுவாசத்தில் வல்லவனான, விசுவாசத்தில் பிதாவான, தேவனின் நண்பனான ஆபிரகாமுடைய பேரனும், ஆண்டவரை பார்த்து பயந்து நடுங்கி மிகுந்த பவித்திரத்தோடு அவரை சேவித்த, அவரிடம் பேசக்கூட தயங்கின ஈசாக்கின் மகனாயிருந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் தன்னுடைய இன்னொரு பரிமாணத்தை காட்டுகிறார். நீ யாக்கோபா இருக்கிற, உன்னை நான் இஸ்ரவேலா மாற்றுறேன். யாக்கோபா இருக்கும்போதே உன்னை இஸ்ரவேலாய் மாற்றுகிறேன். அப்போ என்னன்னா, ஏன் மாத்தலன்ற கேள்விக்கு இடம் இல்ல. அந்த யாக்கோபில் இஸ்ரவேலை உருவாக்குகிற கர்த்தர் நம் கர்த்தராய் இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த செய்தியோடு நாம் எப்படி யாக்கோபாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை இஸ்ரவேலாக மாற்றுகிறார் என்கிற ஒரு ஒரு உந்துதலான ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொண்டதோடு இந்த வார நிகழ்ச்சியை வந்து நம்ம நிறைவு செய்றோம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் இஸ்ரவேலாக மாற்றுகிற நாட்கள் அருகில் இருக்கிறது. ஒருவேளை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். என்னமோ ஒண்ணு வந்து நடந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இல்ல. நம்ம அப்படி இருக்கும்போதே இப்படியாக நம்மை மாற்றுகிற கர்த்தர். இந்த வாரத்தோடு நம்ம யாக்கோபுடைய பகுதி 5வது பகுதி நமக்கு முடியுது. நாம் ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிஷம் அவரை நோக்கி பார்க்கலாம். நாம் ஒருவேளை 5 வாரங்களாக பார்த்த அநேக சத்தியங்களை, அநேக வெளிப்படுத்துதல்களை, அநேக புரிதல்களை ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்துவாராக. அது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பாடமாக இருக்க அவர் பெரிய கிருபை செய்வாராக. நம்மை இஸ்ரவேலாக மாற்றுகிற கர்த்தர். நாம் வெறும் அவருக்கான ஊழியர்களாக மாத்திரமல்ல, அவர்களுக்கான பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேலாக நம்மை மாற்றி நம்மை ஆளுமை செய்கிற கர்த்தர். என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, இஸ்ரவேலே, பயப்படாதேன்னு சொல்கிற கர்த்தர். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் ஒரு நிமிஷம். அன்பானவர்களே, இது முடிச்ச உடனே உங்க கருத்துக்களை நீங்க தாராளமா பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக கொடுக்கப்படும். அந்த கருத்தை பகிர்ந்து கொண்டு நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். பரிசுத்தமான எங்கள் அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, கடந்த 5 வாரங்களாக யாக்கோபின் வாழ்க்கையிலே நடந்தவைகளை நாங்கள் யோசித்தோம், சிந்தித்தோம் சுவாமி. வேத வசனத்தின் அடிப்படையிலே, வேத வசனத்தில் ஒளிந்திருக்கிற மகத்துவங்கள், பொக்கிஷங்களை அறிய பார்த்தோம், தெரிய பார்த்தோம். ஆவியானவரும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு பெரிய பிரமிப்பு சுவாமி. நீர் எங்கோ இருக்கும் தெய்வம் அல்ல, எமக்குள் இருக்கும் தெய்வம். எங்களை தேடி வந்து மாற்றுகிற தெய்வம். நாங்கள் யாக்கோபாய் இருக்கும்போது எங்களை இஸ்ரவேலாக மாற்றுகிற கர்த்தர் நீங்க அல்லவா சுவாமி. எங்களை தாழ்த்தி உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோப்பா. எங்களை மாற்றுகிற கர்த்தரே, எங்களை மாற்றுகிற கர்த்தரே, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு முறை வேதத்தை பற்றி தியானிக்கும் போதும், ஆண்டவரே, நீர் வெளிப்படுத்துகிற பாடங்களை கற்றுக்கொள்ளும் போதும் அது எங்கள் வாழ்க்கைக்கு ரெலவென்ட்டாக இருக்க, எங்கள் வாழ்க்கையிலே அது கிரியை செய்கிறதா இருக்க, எங்கள் வாழ்க்கையிலே அது பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக எங்கள் உள்ளங்களை நீர் ஆயத்தப்படுத்தும் சுவாமி. எல்லாவற்றையும் எங்கள் அன்பின் தெய்வம் அருள்நாதர் யெஷுவாவின் அற்புதமான நாமத்திலே உம் பாதம் பணிந்து எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா லோஹிம். ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஆமென். சாம், மற்றவங்க தேங்க்ஸ்ண்ணா. கருத்துக்கள். ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. Praise God. தேங்க்ஸ். அப்படியே உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே கேளுங்க அண்ணாட்ட. வைகாட் அங்கிள், மோனிகா பேசுறேன். மோனிகாவாமா? ஹலோ. ஆமா, கேக்குதுங்களா? சொல்லுங்க. கேக்குதுமா, சொல்லுங்க. அந்த யாக்கோபு இஸ்ரவேல் அந்த சேஞ்சஸ் வந்துட்டு வசனம் வாசிக்கும் போது
அது சம்டைம்ஸ்லாம் வந்துட்டு ஏதாவது இருக்கும்போது ஓகே அதை அப்படியே அறிக்கை பண்ணிட்டே இருப்போம். அது வந்து இப்ப நீங்க சொல்லும் போது நல்லா இருந்துச்சு. அந்த யாக்கோபு இஸ்ரவேல் அந்த மாறினது, ஆண்டவர் வந்துட்டு எப்படி நம்மள இது பண்ணாரு, அந்த அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்க சொன்ன விதம். பிரைஸ் நல்லா காட். இருந்துச்சு எனக்கு. ஓ, பிரைஸ் காட்மா. பிரதர். சொல்லுங்க பிரதர், உங்க இதுக்காக தான், ரியாக்ஷனுக்காக தான் வெயிட் நல்லா ரொம்ப நல்லா பண்ணேன். இருந்துச்சு. நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி தான். அது ஆக்சுவலா நிறைய தடவை நம்ம படிச்சிருக்கோம். யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுவது இல்லைன்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்து ஒரு மனப்பாடமா பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். அதோடைய ஆக்சுவலா வந்து இந்த ரியல் மீனிங் வந்துட்டு யாக்கோபினுடைய பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனாக இஸ்ரவேலை கொடுத்த தெய்வம் தான் அவரு. அவ்வளவு அந்த உருமாற்றத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது இன்னைக்கு தான் தெளிவா புரிஞ்சிருக்கும். கடவுள் ஏன் பிரைஸ் இப்ப அந்த காட். பேரை வைக்கிறாங்க, பிரைஸ் எதுக்காக அதை காட். மாத்தணும், அப்படியே இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்குன்னு யாக்கோபின் தேவன் தான் சொல்றாரு. யாக்கோவை மட்டும் குறிப்பிட்டு நீங்க சொன்னீங்க இல்லையா, இஸ்ரவேலுங்கிறது வந்து ஒரு ஐடென்டிட்டி ஃபார் கிறிஸ்டியன்ஸுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டியா இருக்கு. இஸ்ரவேல் கண்டிப்பா பிரதர். வச்சுதான் நம்மளுக்கு இன்னைக்கு எல்லாமே இருக்கு. இப்ப ஏன் அந்த ஆமா. பேரை மட்டும் ஆண்டவர் வந்து குறிப்பிட்டு மாத்தணுங்கிறதுக்கு ஒரு பெரிய தெளிவான விளக்கம் வந்து இன்னைக்கு இது இருக்கு. நிறைய ஏசாயத்திற்கு சொல்றாங்க, ரெண்டையும் சேர்ந்து சேர்ந்தே வருது. ஏன் வருதுங்கிறத அது நம்ம சாதாரணமா படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போயிடுவோம். இது வரைக்கும் அப்படி சண்டே கிளாஸ்ல கூட அந்த வசனத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க, இது பண்ற அப்படித்தான் படிச்சிருக்கோம். ஏன் அந்த தாசனாக யாக்கோபே தெரிந்து கொண்டு இஸ்ரவேலே அப்படின்னு சொல்றாரு. அதுல இன்னொன்று அந்த வந்து வார்த்தைகளுக்குள்ள அதான் பிரதர், எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அதோட அர்த்தம் ரெண்டும் பேரலா வர்ற பகுதி எல்லாம் எடுத்து நீங்க ஒரு டைம் வரிசையா நீங்க செக் பண்ணி ஆமா, கரெக்ட் பாத்தீங்கன்னா கரெக்ட். இன்னைக்கு தான் அந்த நான் இந்த மூணையும் நுணுக்கம் படிச்சேன். ஒழிஞ்சிருக்கும். ரொம்ப கரெக்டா அதே அருமை. வந்து 44வது அதிகாரத்துல அந்த இது போட்டிருக்காங்க. நான் ஒருவன் கர்த்தருடைய என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான், இன்னும் கர்த்தர் என்பான், கையெழுத்து போட்டு இஸ்ரவேல் நாமத்தை தெரிந்து கொள்வான். அதே அந்த டிஃபரன்ஸே தெரியுது. அதான் அந்த God has given the difference signatory தெரியுது. authority to the Israel. correct. யாக்கோபுங்கிறது இருக்கு, எல்லா உள்ளத்துல எல்லாரோட மனசுலயும் அந்த யாக்கோபினுடைய பழைய சிந்தனை இருக்கு. அந்த பயம், அந்த இது பிறகு ஒருவேளை யாக்கோபு வந்து திருட மாதிரியே சொல்லியாச்சு ஒண்ணு. ரெண்டாவது அவங்க அம்மாவனால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாங்க. அப்புறம் அண்ணன்கிட்ட பயந்து போய் ஒப்புரவாகிற கூட கடவுளுக்கு விட அவங்க அண்ணனை உயர்வா பேசுறான், அது எப்படியா தப்பிச்சிடணுமேங்கிறதுக்காக. அப்புறம் அவனை சந்திக்க போறது கூட ரொம்ப பின்னால் நின்று ரொம்ப விவரமா எல்லாரும் முன்னால் அனுப்புறான். இப்படிலாம் இருந்தாலும் கூட அதெல்லாம் வந்து அந்த பழைய மனுஷன். ஒன்ஸ் அவன் வந்து ஆண்டவரை வந்து 35 இன்னைக்கு அதை நீங்க சொன்னவர் தான் நான் தெளிவா பார்த்தோம். அது கரெக்டா மாறினதுக்கு அப்புறம் அவனுடைய சிந்தனையே மாறுது. அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறப்ப இந்த மாறுது. அதே மாதிரி நீங்க இன்னொன்னு அந்த தொபேராள பத்தி சொன்னதும் ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது எல்லாமே வேத வசனத்துல சில கதாபாத்திரங்களுக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு, ஏன் கொடுக்குறாங்களோ அதை வந்து பின்னால் அந்த ரெஃபரன்ஸோட நீங்க புதிய ஏற்பாடு பார்க்குறப்ப தான் அது தெரியுது. அன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த மம்ரேங்கிறத பத்தி நீ சொன்னீங்க. இன்னைக்கு வந்து அந்த பெத்லஹேம் எப்ராத்தாங்கிற இடத்தையும் சொன்னீங்க. அது வந்து புதிய ஏற்பாடுலேயும் வர்றப்ப அது இப்பதான் அதனுடைய அந்த அர்த்தம்லாம் புரியுது. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏதோ ஒரு ஹிஸ்டரி படிக்கிற மாதிரி இருந்தாருன்னு அப்படின்னு நினைக்காம கூட ஏன் அந்த பெத்தேல் கூட எத்தனை இடத்துல வருது, தேவனுடைய வீடுங்க வந்து இங்கிலீஷ் பைபிள்ல பெத்தேல் போட்டிருக்கு, அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் தெளிவா தெரியுது. ரொம்ப ரொம்ப இருக்கு. நேற்று நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன், அங்கேயும் பைபிள் ஸ்டடி வச்சிருந்தான்னு போனேன். அங்கே போய் பார்த்தாட்டா ஒரு 3 வசனத்தை சொல்லிட்டு சாதாரண பிரசங்க மாதிரி தான் பண்ணாங்க. எனக்கு நேற்று முத போனேன், அதனால தான் அந்த அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அனுப்பி கொடுத்தேன். ஒருத்தர் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இங்க என்ஜிஓ காலனில எல்லா ஃப்ரைடேவும் பைபிள் ஸ்டடி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கூப்பிடுவாங்க. நான் போனதே இல்லை. சரி, நேற்று போயிட்டு வரலான்னு நான் கிளம்பி போனேன். சரி, அங்க போய் பார்க்குறப்ப ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் தான். அது பெரிய பைபிள் ஸ்டடினா அந்த வசனத்தை சொல்லி எப்பொழுதும் போல பிரசங்கம் தான் பண்ணார் ஐயரு. ஸ்டடியா இல்லை. ஆனா ஆதியாகமம் தான் 15வது அதிகாரத்தை பேசினாரு. இப்ப நீங்க எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் அவ்வளவு தெளிவா மனசுல வந்துச்சு. அப்ப நான் ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அதை மனசுல இதான் நினைக்கல, வேதத்தை எப்படி படிக்கணுங்கிறத அதனால நான் உடனே அங்க உள்ள யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா வந்து அவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த லிங்க் அனுப்பி உங்களுடைய பழைய இதெல்லாம் அனுப்பி தயவுசெய்து வாங்க இது இருக்குன்னு சொல்லி ஒருத்தவங்களை இன்னைக்கு சொன்னேன். உங்களுக்கு அவங்க தெரிஞ்சவங்கன்னு சொன்னாங்க, தேன்மொழி ஜெயராஜ். அவங்க ஊட்டியில் ஒர்க் பண்ணவங்க தான், ஒரு டீச்சரு.
ஓ! ஆமாங்க. ஆஹ் அன்னைக்கே நீங்க சொன்னோன்னு நினைச்சேன். அவங்க தேன்மொழின்றவங்க என் ஒய்ஃப் கூட வேலை செஞ்சவங்க. ஆமா ஆமா, நான் சொன்னேன் யாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க அவங்க. உங்களை பத்தி யாரு எஸ்பிஐல வேலை பார்த்தாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க தயவுசெய்து வாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு ஒரு ஆறு ஆ. ஆறு பேருக்கு நான் அனுப்பியிருக்கேன். சரி, ஓ! கத்திரஸ்தமான அவங்க வரட்டும். ஏன்னா தெளிவா படிக்கிறதுங்கிறது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு ரெஃபரன்ஸ் நீங்க கொடுக்குறீங்கிறதெல்லாம் இதோட போயிடக்கூடாது. நிறைய பேர் அதுல பிரயோஜனப்படணுங்கிற ஆசை தான். ரொம்ப நன்றி பிரதர். ரைட் கோ. சோ வெல். பிரைஸ் ஆமா, காட். வெல் தேங்க் யூ, ப்ரிப்பேர்ட். தேங்க் ரொம்ப யூ. ரொம்ப நல்லா உங்களுடைய இருக்கு. தேங்க்யூ இன்புட்டுக்காக தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நன்றி ஜெபம் நன்றி பிரதர். பண்ணுவோம். ஆண்டவர் எவ்வளோ கண்டிப்பா பேருக்கு கண்டிப்பா. பிரச்சனை கொடுப்போம். ஆ, சரி க- பிரதர். கு- தேங்க் யூ பிரதர். உண்மையிலே தேங்க் யூ நம்ம சார். சொல்ல போனா இந்த ஆன்லைன்ல பண்றதை விட ஒருவேளை நேரடியா பார்த்து ஆண்டர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா கோயம்புத்தூர்ல உள்ளவங்களுக்கு உங்களுடைய இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்கு. நான் ஆசைப்படுறேன். ஆண்டர் சுத்தமானா பார்ப்போம் தேங்க் யூ எதிர்காலத்துல. பிரதர். ஆண்டவர் சித்தமானா ஒருவேளை அது நடக்கும் பிரதர். நடக்கும்னு அதுக்காக ஜெபம் பண்றாமா. ஏன்னா ஆமா. நேரா இருக்கப்போ நிறைய காரியங்கள் அப்பப்போ கேட்டுக்கலாம், அப்பப்போ செஞ்சுக்கலாம். ஆ, கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஆமா. ஏன்னா கண்டிப்பா ஒண்ணுல பிரதர். இதுல ஆண்டவர் கிருபை பேசுறது நம்மளுக்கு செய்வார். தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆ. இன்டராக்ட் பண்ற ஒரு 10 பேர் சேர்ந்து உட்கார்ற டைம்ல உங்களுடைய ஏதோ ஒரு கருத்துக்களை பேசுறப்ப அது ரொம்ப ரொம்ப ஆ. ஆசையா இருக்கும். அது நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருக்கு சரி. கடவுள் உங்க மூலமா அதை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சித்தமான பிரதர். நடக்கும் பிரதர். கண்டிப்பா பண்ணுவார். தேங்க் யூ கண்டிப்பா பிரதர். கண்டிப்பா. தேங்க் யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் பிரதர். நேத்து உங்க இல்ல பர்த்டேவா? ஆமாங்க. ஆமா என்ன பிரதர் சொல்ல. நான் இவரை பார்த்துட்டு அதை தான் நான் போட்டிருந்தேன் உடனே. வியாசர் லாரன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட் ரொம்ப. அவரோட ஃபேஸ்புக்கை ஆமா, நீங்க பார்த்தோன்னே நான் உடனே. அதுல அவரு நீங்க போட்டிருந்ததை நான் பார்த்தேன். ஆமா ஆமா அத்தனை ஆமா பேரு ஆமா. அப்புறம் வேற- ஜெசுரானு விஷ் பண்ணிட்டு இருந்தாரு. எனவே பிலேட்டரி ஆ, விஷஸ் பிரதர். ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஐயோ ஆசீர்வதிக்கட்டும். அநேக பிரதர், நீங்க ஜெபம் பெரிய பண்ணீங்கல்ல ஒரு எனக்காக, பாத்திரமா. அதை விட என்ன வேணுங்க? அது போதும். நீங்க அப்படி நன்றி நன்றி தொடர்ந்து பிரதர். தேங்க்யூ ஜெபத்துல எங்க தேங்க்யூ. குடும்பத்தை நினைச்சீங்க, என்ன கண்டிப்பா குடும்பத்தை கண்டிப்பா நினைச்சீங்க. கண்டிப்பா. கண்டிப்பா நினைக்கிறேன் பிரதர். கதஸ்தமான தேங்க் சந்திப்பு அந்த வாரத்தில் சந்திப்போம். தேங்க்யூ. கண்டிப்பா பிரதர். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். ஆனா எனக்கும் வந்து இன்னைக்கு வந்து அந்த இஸ்ரவேல் யாக்கோபு அந்த 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 மாதிரியே வர மாதிரி வசனங்கள்லாம் தியானிக்கணும் அப்படி அந்த மாதிரி ஒரு டாபிக்ல பைபிள் மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா. ஏன்னா நிறைய அது மாதிரி இருக்குல்ல, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, அந்த மாதிரிலாம் வசனம்லாம் இருக்குல்ல, யாக்கோபு இஸ்ரவேல், யாக்கோபு இஸ்ரவேல். ஸோ அந்த இது எனக்கு காம்பினேஷன் எனக்கு அதுல நம்ம தியானிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அண்ணா. நல்லா இருக்கும் எலிசபெத். ஏன்னா நமக்கு வந்து இவர் பிரதர் சொன்ன மாதிரி பெரும்பாலும் பைபிள் ஸ்டடின்னு இருக்கவங்க என்ன செய்யறாங்க, அந்த உள்ளுக்குள்ள ஆழத்துக்குள்ள ஆரிஜினுக்குள்ள போறதில்ல. அதை வந்து நம்ம யாரையும் குறை சொல்றது இல்ல, குற்றம் சொல்றது இல்ல. ஆனா போக வேண்டிய ஆழத்துக்கும் போக வேண்டிய ஒரு பரிமாணங்களுக்கும் பல பேர் போக தவறிடுறாங்க. அப்படி போகிறப்போ பைபிள் இவ்வளோ ரகசியங்கள், வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருள்னு தாவீது 119 சங்கீதத்துல சொல்றாருல்ல. வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும் சொல்றாரு. அப்ப என்ன சும்மா படிச்சு அகராதி அர்த்தம் இல்ல. அதை தாண்டி அந்த வார்த்தைகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மறைபொருளையும் ஆண்டவர் வந்து நிச்சயமா இது ஒரு சாதாரண புக் கிடையாது. ஆவியானவர் தான் இந்த புக்கு உந்துதலுக்கு காரணம்னா, ஆவியானவருடைய உதவியை தேடி போகும்போது அவர் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இது இப்படியா இருக்கான்னு. அப்போ அதை லிங்க் பண்ணி பார்க்கிறப்போ, நமக்கு வந்து ஒரு பெரிய பிரமிப்பு, பெரிய ஒரு ஆச்சரியம். ஸோ இது வந்து நம்மள ஆவியானவருடைய ஒத்தாசையோட நம்ம தேடுறப்போ, ஆண்டவர் பெரிய காரியங்களை காட்டுறாரு. இல்லன்னா சும்மா வெறும் தகவல்களோட முடிஞ்சு போயிரும். இவ்வளோ இது, அவ்வளோ இது, இவ்வளோ இதுன்ட்டு. ஆனா அப்படி கிடையாது. அத தாண்டி நம்ப அவருடைய ஒத்தாசையோட போகிறப்போ நமக்கு பல ஆச்சரியங்கள். 34 எப்படி ஒரு ஆச்சரியத்த குடுத்துச்சோ, 35 அதே மாரி ஆச்சரியம். எவ்வளோ தேவனுடைய பெயர் வருதுன்னு. இது வந்து என்னன்னா, நான் சொன்னது வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருக்கு. பல வெர்ஷன்ல வந்து ஒருவேளை 1, 2 கூடியிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம். பட் வந்து என்னன்னா, ஒவ்வொரு பெயர் வர்ற ஒரு காரியம், அப்புறம் அந்த பெயர்கள் வருகிற ஒரு காரியம், அந்த பெயர்கள் பின்னாடி ரிப்பீட் ஆகுறப்போ, அத ரெஃபர் பண்ணி பார்த்துக்கிற ஒரு காரியம். அந்த நோக்கத்துல, அந்த பார்வையில நம்ம வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்றப்போ, நமக்கு நெறைய பிளசன்ட் சர்ப்ரைஸ் காத்திருக்கு எலிசபெத். அதான் நான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அண்ணா. ஓ! சரிப்பா. பிரைஸ் காட்ப்பா. பிரைஸ் லார்ட் பிரதர். நான் ஜெயந்தி பேசுறேன். ஓ! ஜெயந்தி வந்துட்டீங்களாம்மா? ஓ! தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ சோ மச். உங்க வந்துட்டேன். பேரே காணோமேன்னு பார்த்தேன். ஓகே ஓகே, சரி சரி. ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருந்தது இன்னைக்கு ஆக்சுவலா. எனக்கு வந்து இதுல 2 காரியங்கள் சொல்லணும்னு ஆசையா இருக்கு ஆக்சுவலா. ஒண்ணு வந்து இஸ்ரவேல்ல வந்து அதாவது யாக்கோபு அப்படின்னு வரும்போது இஸ்ரவேல்னு கூட வரும்.
அதுக்கு ம். வசனங்கள் பார்த்தீங்கன்னா ஐசையா 43-44 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் ம். போதே இப்போதும் யாக்கோபே பயப்படாதே, உன்னை பேர் சொல்லி அழைத்து ம். மீட்டிக்கிறேன். அதுக்கு அடுத்து உடனே இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர் இந்த மாதிரி வரும். அதே மாதிரி ம். ம். அடுத்து ஐசையா 44லயும் அதே மாதிரி இஸ்ரவேலே யாக்கோபே நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன் அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஒரு வசனங்கள் ம். எங்கெல்லாம் யாக்கோபுன்னு வருதோ அங்கெல்லாம் இஸ்ரவேல் கூட வருது. நான் நிறைய இடத்துல நான் நோட் பண்ணிக்கிறது. அது எனக்கு ஆக்சுவலா ம். ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது ரெண்டுக்கும் ஒரு மைன்யூட் நீங்க சொன்னதிலே பாருங்க, உன்னை சிருஷ்டித்தவரும் அது சிருஷ்டித்ததிலிருந்து உன்னை யாக்கோபே உருவாக்கி உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர். எதிலிருந்து? அந்த யாக்கோபிலிருந்து என்னை உருவாக்கினவர். அது ரெண்டுக்குமான நூலிலையான ஒரு பயங்கர வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்ப ஆமா. என்னிலே இஸ்ரவேலை உருவாக்குகிறார். யாக்கோபாகிய என்னிலே இஸ்ரவேலை மாற்றுகிறார். என்னுடைய தலித்து போன வாழ்க்கையில சுவாரஸ்யம் தருகிற இஸ்ரவேலா அவர் மாற்றுறார். ஆமா. அந்த மாதிரி அது ஒரு காரியம் எனக்கு அப்ப இது நீங்க சொல்ல சொல்ல எனக்கு இம்மீடியட்டா எங்கெல்லாம் யாக்கோபுன்னு வருதோ அங்க இஸ்ரவேலையும் கூட கூட்டிட்டு வராரு. ஏன்னா அது உருவாக்குறதுனால அது கூட்டிட்டு வராரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அந்த வசனங்கள் அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு அடுத்தடுத்து பேரா வருது. இஸ்ரவேலே யாக்கோபே, யாக்கோபே இஸ்ரவேல் இந்த மாதிரி வந்துட்டு ஞாபகம் வந்துச்சு. அது சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொரு ஒரு காரியம் வந்து இப்ப நடைமுறையில ஆக்சுவலா வந்து அப்ப ஐசக் பத்தி சொன்னீங்க நீங்க. ஐசக் வந்து கடைசியில சகோதரர்களோட ஒப்புரவாகி அந்த தன்னுடைய தகப்பனாருடைய மரணத்துக்கு இது பண்ணும்போது கூட எல்லாரும் ஒன்னா இருந்து ஒன்றாக அடக்கம் செய்தார்கள்னு சொல்லும்போது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெக்கன்சல் பண்ணி எல்லாம் அடக்கம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அது வந்து ஆக்சுவலா மோஸ்ட்லி நம்ம கிறிஸ்டியன்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாரோட நிறைய டெத்துங்கள்ல வெதர் பேசுறாங்களோ இல்லையோ டெத்துன்னு போது எல்லாரும் ஒன்னா வந்து அட்லீஸ்ட் செமெட்ரிக்காச்சும் வந்துட்டு போறாங்க அப்படின்றது எனக்கு இட்ஸ் ஒரு 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 சின்ன ஒரு தாட் ப்ரோவோக்கிங் மாதிரி வந்துச்சு. அது உண்மைதான். நிறைய பேர் பேசியே இருக்க மாட்டாங்க, சண்டை போட்டு கூட போயிருப்பாங்க. ஆனா டெத்துன்னு வரும்போது அந்த இடத்துல தான் அவங்க வந்து ஒண்ணா வராங்க. அது வந்து அதை கனெக்ட் பண்ணி பார்த்தேன் நான் ஆக்சுவலா. அப்ப அந்த காலத்துல இருந்தே வந்து ஆண்டவர் வந்து அது ஒரு விட்னஸ் மாதிரி இருக்குது ஆக்சுவலா. ஆமாங்க, ஆமாங்க சிஸ்டர். நீங்க அது பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய மரணத்துல கூட இஸ்மவேலும் ஈசாக்கும் சேர்ந்து அடக்கம் பண்ணுவாங்க. ஆமா. இது பாத்தீங்கன்னா இஸ்மவேல் அதுக்கு முன்னாடி 2 பேரும் பயங்கர விரோதமா இருக்கும். ஆனா என்னன்னா ஆமா. அதுக்குள்ள ஒப்புரவாயிருவாங்க. அந்த லாகூன் அது நம்ம அந்த ம். இன்னும் அந்த சமயத்துல பார்த்தோம். பண்ணி அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அடக்கம் பண்றாங்க. அப்ப அந்த ஏசாவுக்கும் அந்த இஸ்மவேல் பசங்களுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாம் அந்த வாரன்ஸ் இது பண்ணப்ப பார்த்தோம். அந்த மாதிரி டெத்துல ஒரு பெரிய பீஸ், ஒரு பெரிய சமாதானம் வந்து சொல்லப்படாத சமாதானம், சொல்லப்படாத ஒரு ஒப்புரவாகுதல் நிகழ்றது. நீங்க சொல்றது உண்மைதான். நிறைய ஃபேமிலில அது நடக்குது தான். அது எனக்கு அது கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு எனக்கு. ஸோ ஐ தாட் ஐ ஷுட் ஷேர் தட்ன்றதுனால நான் அதை ஷேர் பண்ணிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா பைபிள் ஸ்டடி பிரைஸ் வந்து காட். இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா என்ன சொல்றேன்னா எல்லா இடத்துலயும் அந்த பிரதர் சொன்னார் பாத்தீங்களா, அந்த மாதிரி பைபிள் ஸ்டடின்னா ஒரு மெசேஜ் கொடுத்துருவாங்க, ஒரு 2 வசனத்தை குறிச்சு தியானிச்சுட்டு அதை பத்தி அந்த குருவானவரோ யார் ரீட் பண்றாங்க அவங்க மெசேஜ் கொடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டு போயிடுவாங்க. திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி. பட் சம் ஆஃப் த மெசேஜ் ஸ்டடிஸ் வந்து எப்படின்னா இப்ப நீங்க பண்ற மாதிரி யூ ஆர் கிவிங் டைம் டு பீப்புள் டு எக்ஸ்பிரஸ் தேர் வியூஸ். அது வந்து ரொம்ப இன்டராக்டிவ் செஷன் வந்து wonderful thing. So when they exchange the ideas அதுல இருந்து நம்ம வந்து இன்னும் நிறைய கத்துக்கிறதுலாம் இருக்குது. So I thought I will just tell that. Thank you so much for that, and it was a wonderful Praise session God. today. Praise God. Praise God. And happy birthday also. Belated கிடையாது. Thank you. Thank you so much. You Thank you. can நீ celebrate ஏற்கனவே 1 week வரைக்கும் you வாட்ஸ்அப்ல can அனுப்பிச்சிட்டீங்க. celebrate. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டீங்க வாழ்த்துக்களை. ஆமா, டே முடியத்துக்குள்ள அனுப்பணும்னு யூ கேன் செலிப்ரேட் எனிவே. எல்லாரும் அந்த யகுதீன் குரூப்ல எலிசபெத், சாமு, அப்புறம் அந்த யகுதீன் குரூப்ல இருக்க எல்லாருமே அந்த வாட்ஸ்அப்ல வாழ்த்துக்கள் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எனக்காக, எங்க குடும்பத்துக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவரை அறிகிற பாதையில தொடர்ந்து பயணிப்போம். தொடர்ந்து இன்னும் அவரை அதிகமா அறிஞ்சு கொள்வோம். இது தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்ச நேரம் அவரோடுங்கிறது வந்து உண்மையாலுமே அந்த பெயருக்கு ஏற்றபடி அவரை பற்றி யோசிக்கிறதுல சிந்திக்கிறதுல அழகா அமைஞ்சதுக்கு அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எல்லா மகிமையும் அவருக்கு மாத்திரம்தான். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். வேற Thank you so யாராவது? much. தேங்க்யூ சிஸ்டர்.
அண்ணா, நல்லா சாம் இருந்தது. சொல்லுங்க நான் சாம். இன்னைக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் மெயினா வின்சென்ட் அங்கிள் சொல்றது வந்து அவ எப்படி ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னு அங்கிள் சொல்லும் போது அது ஒரு ஒரு புதுவிதமா இருக்குது. அதான் அதே நம்ம நல்லா நம்மளோட சொல்லுங்க. வெளியே பார்க்குறப்ப தான் தெரியும். அந்த சர்ச்சில் போய் கவனிக்கிறப்ப பிரதரோட அந்த இன்டெப்தா எவ்வளோ அழகா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கிறது அதுதான் தெரியுது. நான் அதுதான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ பிரதர். ஆமா ஆமாங்க. அதுதான் இப்ப நம்மளும் இது இது வந்து அண்ணாவுக்குமே ஒரு புது விதமா இருக்கு. நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிருக்கோம் அந்த இது கேட்கும்போது அண்ணாவுக்குமே இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா இது எஸ் பண்ணணும்ன்றது எஸ் கிடைக்கும். கரெக்ட் கரெக்ட் ஆமா, கரெக்ட் கரெக்ட். அதனாலதான் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம டே பை டே வந்து மெம்பர்ஸ் இன்னைக்கு மேக்ஸிமம் ஒரு 16-17 போச்சு இன்னைக்கு. புதுசாவும் வந்திருந்தாங்க, சில பேர் ஆட் ஆகியிருந்தாங்க. நேம்ஸ் தெரியல, புதுசாவும் ஆட் ஆகியிருந்தாங்க, நம்பர்ஸ் இருந்தது. அதனால டே பை டே நம்ம நிகழ்ச்சி நல்லா போயிட்டு இருக்கு. யூடியூப்லயும் கண்டினியூஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா வந்து. ஆமா ஊட்டியில அது இருந்தும் வந்து இல்ல நான் ஊர்ல இருந்து எட்வர்ட் நீங்க கூட சொன்ன அனுப்பிச்சேன் பிரதர். இல்ல நான் ஊட்டியில எட்வர்ட் இருந்து இல்ல சாம், ஊட்டியில இருந்து என் ஒய்ஃபோட கூட வேலை செய்த கொல்லீக் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க இதுல நெட்ல உங்க பேர் வந்தான்னு தெரியல. ஆனா எனக்கு வாட்ஸ்அப்ல அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. தங்கம்னு ஒரு டீச்சர். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா நீங்க ஆமா நேம் எல்லாரும் வந்துச்சுண்ணா, நேம் வந்துச்சு. ஆமா வந்துச்சா? நேம் நான் வந்தது பார்த்தேன் அவங்க நானு. மெசேஜ் ஆமா. போட்டாங்க. குடிச்ச உடனே தம்பி ரொம்ப அருமை தம்பின்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்ட எல்லா மகிமையும் அவருக்கு தான். வேற என்ன சொல்ல. நான் கூட பெங்களூர்ல எட்மண்டுக்கு நான் அனுப்பிச்சு விட்டேன். ப்ராபப்ளி இன்னைக்கு வராரோ என்ன தெரியல. ரீசென்ட்லி ஜாயின்டு. எனவே பார்க்கலாம், ஓகே. நெக்ஸ்ட் வீக் அது வராரான்னு பார்க்கலாம். சரிம்மா. தம்பி சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம் பிரதர். கேட்கறது மட்டும் இல்ல, நாங்க திருப்பி உங்களுக்கு அந்த ரிவ்யூ சொல்ற டைம்ல உங்களுக்கு அதை இன்னும் கூட உற்சாகப்படுத்தி அதிகமா கண்டிப்பா, உங்களுக்கு சோர்வு கண்டிப்பா. இல்லாம போகும். எப்பவுமே தட் இஸ் மெயின். நானே தம்பி கரெக்டா சொன்னாரு. நான் பைபிள் ஸ்டடி எடுத்த இடத்துலலாம் கண்டிப்பா கடைசி ஒரு 5 நிமிஷம் இப்ப இதுல ஒரு சர்ச் ஓபிசி சர்ச்சில் ஒரு டைம் எடுத்தோம். முடிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் இந்த சந்தேகங்களுக்காகவே வச்சோம். ஏன்னா வெரி அப்பதான் குட். வந்து ஒரு நம்ம கத்துக்கிட்டோம். ஒருவேளை வந்து அவங்க சொல்ற காரியத்துல இருந்து நமக்கும் வந்து நம்ம நம்ம சொல்றதை வந்து இந்த பார்வையில பாக்குறாங்கங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய இன்புட்டா இருக்கும். அது எப்பவுமே நான் பண்றது உண்டு. ஏன்னா இல்லன்னா வெறும் பிரசங்கத்துக்கு இதுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும். நான் சொல்றதை நீங்க கேட்கறீங்க, போயிடுறீங்கன்னா அது ஒண்ணுமே இல்ல. அது எப்படி உள்வாங்கி இருக்கிறீங்க? அது உங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட்ட குடுத்திருக்கு? எப்படியான ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கு? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து பரஸ்பரம் சந்தோஷம். சொல்றதுல உங்களுக்கு சந்தோஷம், கேட்கறதுல எனக்கு சந்தோஷம். அது வந்து நெட் வந்து பிரயோஜனமா இருக்கும். எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். எக்ஸலண்ட். பைபிள் அதே மாதிரி நீங்க வெரிஃபிகேஷன் எதை செய்ய எந்த எந்த சப்ஜெக்ட் பேச போறீங்களோ அதுக்கு முன்னாடியே அந்த பைபிள் அந்த சாப்டர்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா அதை கூட படிச்சுட்டு வந்தா இன்னும் கூட நல்லா தான் இருக்கும். இன்னும் கூட உங்களுக்கு ஆமா, ரொம்ப ப்ரிப்பேர் உன்னிப்பா கவனிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நாங்க இப்போ ஆமா. பார்க்குறோம் எதை யாக்கோபுங்கிறப்ப அதெல்லாம் படிக்க தான் செய்கிறோம். ஆனாலும் ம். நீ சொல்ற இல்ல இப்ப நம்ம ரொம்ப ரொம்ப என்னன்னா, அருமை. இது எப்படி இதுன்னு கேட்டா நமக்கு வந்து இந்த யாக்கோபுங்கிறது 4 சாப்டர். ஐ மீன் ஒரு 5 சாப்டர் தான். நல்லது 32, நல்லா இருக்கு, 24, ரொம்ப அருமை. 35. அதுலதான். இது என்ன ஒரு தெரியுமா பிரதர்? இது வந்து எலிசபெத்துக்கும் சாமுக்கும் இந்த விஷயம் தெரியும். நாங்க வந்து இன்னைக்கு ஆ இந்த 2 சாப்டர் கவர் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி எலிசபெத்துக்கும் அவங்க இது ஸ்லைட்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ப்ரிப்பேர் ஆ பண்ணிட்டு வரப்ப நீங்க பாத்தீங்கன்னா, லாஸ்ட்ல பார்த்தா இந்த யாக்கோபையே வந்து நாங்க 3 வாரத்துல முடிக்கலாம்னு நினைச்சோம். அப்புறம் பார்த்தா முடிக்க முடியல. ஏன்னா கிடைக்கிற இன்புட்ஸ் அப்புறம் அந்த டீட்டெயில் ஜாஸ்தியா இருந்ததுனால 5 வாரம் ஆச்சா. அதனால பொதுவா சொல்றோம் யாக்கோப பத்தின்னு. ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு அதிகாரம்னா அதை தாண்டுறப்போ இதெல்லாம் போயிடும். அதனால தான் இப்படி ஜென்ரலா சொல்லிட்டு பண்றோம். மத்தபடி அப்படி இல்லாம ஒரே ஒரு இது பண்றதா இருந்தாலும் நம்ம ஃபியூச்சர்ல நம்ம பார்த்துக்கலாம். இல்லை அதை விட ரொம்ப சிறப்பான காரியம் என்னன்னா, நீங்க என்ன சொல்ல வர்றீங்களோ அது எலிசபெத் சிஸ்டரும் அந்த சாமும் கரெக்டாக கேப்சர் பண்ணி உடனே டைப் பண்ணி அது அந்த கோஆர்டினேஷன் வந்துட்டு தேர் ஆல்சோ இன்வால்வ். யூஆர் ஆக்சுவலி ஆமா. அது கிரியேட்டிங் செகண்ட் லைன் உங்களை ஆமா. இல்ல, உங்களை இல்ல. மாதிரி ஒரு அவங்கதான். ரெப்ளிகாவை பண்றீங்க. கிரேட் இல்ல, கிரேட். இல்ல. அது அந்த கிரெடிட் வந்து எலிசபெத்துக்கும், சாமுக்கும் தான் அந்த எல்லா கிரெடிட்டும். இப்ப அவங்க தான் இந்த கூகுள் மீட்டுடைய அது உருவாகிறதுக்கு காரணமா இந்த ஆண்டவருக்கு அப்புறம் அவங்க தான் அந்த ஐடியா கொடுத்து வெரி பண்ணது. குட் வெரி குட். ஸோ இல்லண்ணா அதனால அந்த அப்படிலாம் நம்ம கிரெடிட் ஒரு சின்ன சாமுக்கும் முயற்சி அவ்வளவுதான். எலிசபெத்துக்கும். நம்ம ம். இல்ல அவங்க ரொம்ப நீங்களும் நாளா நம்ம பண்றீங்க. பிளான் பண்ணது. இல்ல இவங்க தான் என்னுடைய பிளாகுமே ரெடி பண்ணவங்க. அதனால எங்க மத்தியில ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. ஸோ அதனால ஆமா நமக்கு ரொம்ப ஏஜ் ஆச்சுன்னா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்குள்ள டெக்னாலஜி தெரியாது. இன்னும் புது பிள்ளைய வந்து இப்படி ம். பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், ரொம்ப அவங்களும் ரொம்ப படிக்கலாம். அவங்க எலிசபெத்துக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப ம். ம்.
அவங்க இவங்ககிட்டலாம் வந்து நான் முன்னாடி பேச சொல்லி இந்த மேப் எடுத்து வைங்க சாம், இந்த இதை எடுத்து வச்சிருங்க எலிசபெத், முன்னாடியே நான் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பிச்சிட்டா போதும். ரெண்டு வெரி பேரும் குட், வெரி குட். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப அழகா ரொம்ப பண்ணாங்க. இவரு கூட சொன்னாரு, கனகராஜன் ஒருத்தர்கிட்ட சொன்னார், ரொம்ப அழகா அவங்க பண்றாங்க, இப்படிதான் தேடி எடுக்கிறாங்க. ஆனா முன்னாடியே தகவல் கொடுத்துருவோம் இந்த மாதிரி வசனங்கள்லாம் வரும், ஏன்னா டைப் பண்றதுக்கு டைம் சேவ் ஆகுமேன்னு. அவங்க அதை எடுத்து எக்ஸாக்ட். எலிசபெத் வந்து கரெக்டா ஃப்ரேம்ஸ்ல செட் பண்ணி சீக்வன்ஸ் எல்லாம் செட் பண்ணி, நான் பேசுறப்போ ஒன்னு ரெண்டு முன்ன பின்ன மாறும், ஆனாலும் அது ஃபாஸ்டா கரெக்டா அதை கரெக்ட் பண்ணி போடுவாங்க. அது உண்மையாலுமே எலிசபெத்துக்கு அந்த கிரெடிட் உண்டு. அவங்கதான் மெயின் இது பண்றாங்க. அப்படிலாம் இல்லைண்ணா, அது சாதாரண விஷயம் இல்லப்பா, தானே. அது உண்மையாலுமே நல்ல ஒரு விஷயம் எலிசபெத். கடவுள் தான் அந்த ஆமா. ஆசீர்வாதம். ஆமா, அப்ப நம்ம அப்படி ஃபீட்பேக் கொடுத்தா தான் பிள்ளைகளுக்கு அது என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு அவங்க கண்டிப்பா கண்டிப்பா இதா கூட, கண்டிப்பா. ஆமா, அவங்க இன்னைக்கு ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு அந்த அதான். காலத்து குழந்தைய அவங்க மூலமா பார்க்கல. அது ரொம்ப முக்கியமா ஆச்சரியமான காரியம். கடவுள். அண்ணாட்ட இருந்து நாங்க இன்ஃபர்மேஷன் வாங்குறது மட்டும் இல்லாம, இன்னும் எங்களுக்கு பின்னாடி இருக்கிற யங்கர் ஜெனரேஷனுக்கும் நாங்க அதை பாஸ் பண்ணணும்ட்டு தான் நாங்க இதுல வந்து ரொம்ப அதுதான் நான் சொல்ல வந்தேன். எக்ஸாக்ட்லி ஆமா சேம் ஆமா. பாயிண்ட். உங்க ஏஜுக்குள்ள கண்டிப்பா. பிள்ளைகளை நீங்க சொல்றப்ப தான் கேட்பாங்க. அவங்க சொல்றதை விட நீங்க சிறப்பு அதிகமா கேட்பாங்க. அது ஆ, இன்னைக்கு பிரசன்டபிளா இன்னைக்குள்ள டெக்னாலஜில கொடுக்குறப்ப இன்னும் கூட அது சுவாரஸ்யமானதா இருக்கும். கண்டிப்பா. வெரி குட், வெரி சரி, நம்ம ப்ரே பண்ணி முடிக்கலாமா சார்? தேங்க்யூ. முடிச்சிடலாம் அங்கிள், நீங்களே ப்ரே பண்ணுங்க அங்கிள். நானே பண்ணவா? நீங்களே பண்ணுங்க. கிருபை இருக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்காக நீங்க கொடுத்து உதவினதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தந்து வருகிறீங்கிறது ஆண்டவரை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் ராஜா. இதுக்கு பிரயாசப்பட்ட பிள்ளைகளை தேவனாய கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறோம். சகோதரர் உங்களோட கரத்தில் கொடுக்குறோம்ப்பா. நல்ல அதை வேத ஞானத்தையும் உங்களுடைய ஞானத்தால அவர் நிறைப்பினதுக்காக நன்றி சாமி. எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தேவன் ஆசீர்வதிங்க. அவருக்காகவும் குடும்பத்துக்காக செபிக்கிறோம். தன்னுடைய பிறந்த நாளை காண தேவன் கிருபை செய்தீங்கப்பா. இன்னும் அநேக பிறந்த நாளை காணட்டும். அவரால் அநேகர் ஆண்டவர் இந்த வேதத்தை குறித்த தெளிவான காரியங்களை கற்றுக்கொள்ளவும், அன்றைய உண்மையான காரியங்களை கற்றுக்கொள்ள அநேகர் வசனத்தை எடுத்துக்கொண்டு வேத புரட்டல்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இப்படி ஒரு ஆழமான சத்தியத்தில் எங்களை வழிநடத்துறப்ப அது ஒரு ரொம்ப ஆச்சரியம். அதுக்காக நாங்கள் அந்த சனிக்கிழமை எப்போ வருங்கிற ஒரு இயக்கத்தோடு காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எடுக்கிற பிரயாசங்கள் ஆசையும் நல்ல உடல் நலத்தையும் சுகத்தையும் தாங்கப்பா. ஆண்டவரே, இவருடைய பிறந்த நாளானது மிக மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுவது மட்டும் இல்லாமல் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கொடுத்துற பிள்ளைகளுக்காக, பேர குழந்தைகளுக்காக நாங்கள் சோத்திர செலுத்துகிறோம். நன்றி சுவாமி. அதை கொள்ள சகோதரி எலிசபெத்துக்காகவும் சாமுக்காகவும் செபிக்கிறோம். துணையாக இருந்து இப்படி ஒரு நல்ல காரியத்தை இன்றைக்குள்ள இந்த டெக்னாலஜியில் ஆண்டவரே தேவன் கொடுத்த ஆண்டவரே மனிதனுக்கு கொடுத்த அறிவினாலே உண்டாக்கப்பட்ட எல்லா விதமான ஆச்சரியமான காரியங்களாலே நிரப்பப்பட்டதுக்காக நன்றி சுவாமி. இன்னும் இந்த ஆண்டவரே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்தில் நாங்கள் இருக்கோம் ராஜா. அதையும் அவங்க தெளிவாக தெரிந்து கொண்டு இன்னும் அநேகருக்கு அவங்களுடைய அந்த வாலிப பிள்ளைகளுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும்ப்பா. ஆண்டவர் அதுக்காக நன்றி சாமி. நாங்களும் அநேகருக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம், ஏதோ உதாசீனமாக அவங்க எடுத்து விடாதபடி உண்மையான ஒரு இது கருத்தோடு இதில் வந்து கலந்துக்கணும். அநேகருக்கு சென்னும் கர்த்தருக்கு இஷ்டமானால் ஆண்டவரை நாங்கள் வேண்டிக் கொண்ட பிரகாரம் நேரடியாக ஒரு ஆண்டவர் ஒரு பைபிள் ஸ்டடிஸ் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் வைக்கிறதுக்கும் நேரடியாக சென்று பார்ப்பதுக்கும் ஆண்டவரை கர்த்தர் அந்த அந்த இடத்தையும் நேரத்தையும் பிரதருக்கு அதை ஞானத்தையும் கொடுத்து அதை உருவாக்க வேண்டுமா நான் செபிக்கிறோம். எவ்வளவோ உண்டு தூர தேசத்திலிருந்தும் அனைவரே வெளியூர்லேருந்து இதில் கலந்து கொண்டிருக்கான். ஒவ்வொருவரையும் அவன் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவன் கொடுத்துருக்க அந்த ஃபீட்பேக்காக நன்றி சாமி. இதை நான் கற்றுக்கொண்டதை அபியாசப்படுத்தும்படி பிரயோஜனப்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணும்படியாக எங்களுக்கு மனதில் ஏவ வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை எந்த விதமான தடை இல்லாதபடி கர்த்தாவே நீங்கள் தேவன் கர்த்தர் நடத்தி கொண்டதை நன்றி சாமி. கர்த்தர்கிட்ட நாங்கள் வேண்டி அந்த ஆர்வத்தோடு நாங்கள் கலந்து கொள்ளும் பொழுது தேவன் நீங்கள் இடைப்பட்டிருங்க உங்களுடைய பிரசனத்தை உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாக நடந்து கொள்வதற்காக நன்றி சாமி. மறுபடியும் நான் செபிக்கிறோம். இந்த கூட்டத்தில் கலந்துருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே தேவனை கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் ராஜா. குறிப்பாக சகோதரி ஆசீர்வதிங்க. அநேக பிறந்த நாளையும் காண கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். Thank you. Thank you. Thank you. Thank you all. Thank you.